أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இம்முறை ஜாமியா நலிமியா கலாபுடத்தில் இடம்பெற இருக்கிற நேர்முக தேர்வுக்காக செல்வதற்காக ஆசையோடு ஆர்வத்தோடு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதலில் எமது சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய மாணவர்களே, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் இடம்பெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த ஜாமியா நலிமியா கலாபுடத்தின் நேர்முக தேர்வுகள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட்டிருக்கின்றன. அதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும். இன்னும் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படவில்லை என்பதனால் அது வெளியிடப்படும் வரைக்கும் அது பிற்போடப்பட்டிருக்கின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் எப்போது பெறுபேறு வருகிறதோ அன்றைய தினம் உங்களுக்கு மீண்டும் ஒரு மறு அறிவிப்பு கிடைக்கும். அந்த மறு அறிவிப்பின் பிரகாரம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த உங்களுக்கான இந்த நேர்முக தேர்வுக்கு நீங்கள் செல்வதற்கு தயாராகி கொள்ளலாம் என்ற செய்தியை முதலாவது உங்களுக்கு நாம் ஞாபகப்படுத்தி கொண்டு, இப்போது 43 பேர் ஜாயிண்டாக இருக்கிறீங்க. கொஞ்சம் மேலுமானாக்கள் எல்லாரும் உங்களோட பேர்களை ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க, சரியா? அதோட மெசேஜில் சேட்டில் வந்து நீங்கள் ஏதாவது டவுட்டுகள் கேட்கணுமென்றாலோ அல்லது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் ஜாமியா அலுமியா பற்றின உங்களோட கேள்விகள் எதுவும் இருந்தால் மைக் ஆன் பண்ண நான் அனுமதிக்கலை. ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் கதைச்சு கொண்டிருந்தால் நேரம் போகும், எங்களுக்கு உரிய நேரத்துக்குள்ளே முடிக்கலாம் போகும். உங்களோட எல்லா கேள்விகளையும் நீங்கள் டைப் பண்ணி சேட்டில் போடுங்க. சேட் இருக்குது தானே? சேட் மூலமாக உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் நீங்கள் தாராளமாக்கலாம். நீங்கள் கேட்குற எல்லா சந்தேகங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் முடியுமான வரைக்கும் பதிலளிக்க நாங்கள் முயற்சிக்கின்றோம். சரி, அதுக்கு முன்னால் எல்லாரும் செட் பாக்ஸில் உங்களோட பேரையும் உங்களோட ஊரையும் ஒருக்கா போடுங்க. யார் யார் இன்டர்வியூக்கு போகிறீங்களோ அவங்க மாத்திரம், வேறு யார் பேரண்ட்ஸோ மற்ற ஜாயிண்டாக இருந்தால் நீங்கள் யாரும் போட வேணாம். பிள்ளைகள் மாத்திரம் உங்களோட பேரையும் உங்களோட ஊரையும் ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்க. எந்த ஊர்லேருந்து நீங்கள் ஜாயின் ஆகிறீங்க அப்படின்றத பார்த்துக்கொள்ளலாம். ரைட். ஃபஹ்மான் காத்தான்குடியிலிருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். சஹ்லான் பண்டாரவளையிலிருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். நஸ்ரான் முல்லைத்தீவிலிருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். மிஷல் காத்தான்குடியிலிருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். உஸ்மான் அக்குர்னையிலிருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். மும்தாஸ் எந்த ஊர்? ஊரையும் போடுங்கம்மா. அப்துல் மலிக் மாத்தரையிலிருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். நுஸ்ரி அகமட் மாத்தலையிலிருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். ஹன்ஷீஃப் சம்மாந்துறையிலிருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். வலீத் ஊரை போடுங்க, ஊர். அகமட் அஹாய் மூதூர்லேருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். ஷுரை டிங்கோமலையிலேருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். ரிலா காத்தாங்குடியிலேருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். முகமட் ஹாசிரா பாசிரா கிண்ணியாவிலேருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். மும்தாஸ் வாழைச்சேனையிலேருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். அம்ஹர் ஏராவூர்லேருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். சியாதுல்லா அக்கரைப்பட்டிலேருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். அமான் யட்டியான் தோட்டையிலேருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். எம்எல் முகமது சமீர் புல்மோட்டையிலேருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். வலீத் கம்போலையிலேருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். அப்துல்லா உக்குவல மாத்தலையிலேருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். ராயித் ஹொரகொட எந்த டிஸ்ட்ரிக்ட்? ராயித் எந்த டிஸ்ட்ரிக்ட் என்று போடுங்க பாப்போம். அஹ்னஃப் ஷரீக் அக்கரைப்பட்டிலிருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். அப்துல் ரஹ்மான் குருநாகலிலிருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். உமர் மாத்தலையிலிருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். ஆத்திஃப் அகமட் கெக்கிராவிலிருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். அதே மாதிரி சம்ஹாஸ் வெல்பொத்துவேவையிலிருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். ஆசிம் மருதமுனையிலிருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். அப்துல்லா ஹாரூன் பசியாலையிலிருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். ஏனையாக்களும் போடுங்க. ரைட். அதோடு அப்துல்லா ஹாரூன் பசியாலையிலேருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். ஷஃப்கி கனமூல புத்தளமிலிருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். அவுனி முனவர் மாவனல்லிருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். அப்துல் ரஹ்மான்
அம்பன்போல எங்கே இருக்குது இந்த டிஸ்ட்ரிக்ட்? ஷயான் கிண்ணியாலேருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். முனவர் அவுனி முனவர் மாவனலையிலேருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். யூசுஃப் ஓட்டமாவடியிலேருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். அப்துல் ரஹ்மான் குருநாகலையிலேருந்து ஜாயின் ஆகிருக்கிறார். ஓகே, இன்னும் சிலர் ஜாயின்ட் ஆகலாம், ஜாயின்ட் ஆக விடலாம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம். ஓகே, புதிதாக ஜாயின்ட் ஆனாலும் உங்களோட பேரையும் ஊரையும் டிஸ்ட்ரிக்டையும் ஒருக்கா எனக்கு மெசேஜில் சேட்டில் போட்டு விடுங்க. சரி, இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் ஒரு அறிமுகம் என்று உங்களுக்கு செஞ்சு கொள்வது நல்ல. இந்த நீங்கள் படத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறதா ஜாமியா அலிமியாவினுடைய பள்ளிவாயில். ஜாமியா அலிமியாவினுடைய பள்ளிவாயிலை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இதான் ஜாமியா அலிமியாவினுடைய அழகிய தோட்டத்தை கொண்ட அந்த பள்ளிவாயிலை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது இந்த ஜாமியா நலிமியா கலாபீடத்துக்கு நீங்கள் உண்மையிலேயே செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு நீங்கள் வந்திருப்பீர்கள் என நான் நினைக்கிறேன். பெற்றாருடைய விருப்பத்துக்காகவோ யாருடைய வற்புறுத்தலுக்காகவோ நீங்கள் ஜாமியா நலிமியாவை தெரிவு செய்ய வேண்டாம். உங்களுக்கு உண்மையில் இங்கு கற்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால், இங்கு படிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்தால் தான் நீங்கள் இந்த இன்டர்வியூவிலே கலந்து கொள்ள வேண்டும். என்றால் உண்மையாக விருப்பத்தோடு நீங்கள் சென்றால் தான் அந்த கல்வியிலும் ஒரு அல்லாஹ்வினுடைய அருளும் பரக்கத்தும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதுகளை நீங்கள் கட்டாயம் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி யார் நடத்துகிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிவு விளங்கி கொள்ள வேண்டும் என்னவென்றால், இது ஜாமியா அலிமியாவினுடைய உத்தியோகபூர்வ நிகழ்வு கிடையாது. இது ஜாமியா அலிமியாவினுடைய நிர்வாகத்தால் நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வு கிடையாது. நாங்கள் ஜாமியா அலிமியாவினுடைய பட்டதாரிகள், ஜாமியா அலிமியாவிலே படித்து வெளியேறியவர்கள். அப்படி ஒவ்வொரு ஊரிலும் ஜாமியா நலிமியாவிலிருந்து பட்டம் பெற்ற நலிமிகள் இருப்பார்கள். அவ்வாறான நலிமிகள் பழைய மாணவர்களினுடைய அமைப்பு தான் ராபித்தத்துன் நலிமியின் என்கின்ற எங்களுடைய பழைய மாணவர் அமைப்பு. இந்த பழைய மாணவர் அமைப்பிலும் பல்வேறு கிளைகள் ஒவ்வொரு பிரதேசத்திலும் இயங்கி வருகிறது. இந்த நிகழ்வை நாங்கள் காத்தாங்குடி கிளை சார்பாக எல்லா கிளைகளோடும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இது பழைய மாணவர் அமைப்பினால் மேற்கொள்ளப்படுகின்ற, அதுவும் ஒரு கிளையினால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நிகழ்வை தவிர இந்த நிகழ்வு உத்தியோகபூர்வமான நிகழ்வு கிடையாது. இது நாங்கள் இன்டர்வியூ போர்டில் இருக்க போகிறதும் இல்லை, உங்களோட பேப்பர் ப்ரிப்பேர் பண்ண போகிறதும் இல்லை, நலிமியாவுக்குள்ளே நாங்கள் வரப்போகிறதும் இல்லை. எங்களுக்கு நலிமியாவுக்கு இடையில் உள்ள ஒரே ஒரு தொடர்பு, நாங்கள் பழைய மாணவர்கள், அங்கு படித்தவர்கள். எனவே இன்னும் பல மாணவர்களை அங்கே அனுப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறதே தவிர இந்த நிகழ்வுக்கும் ஜாமியா நலிமியாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதை மிக தெளிவாக சொல்லிக்கொள்ளணும். அந்த வாட்ஸ்அப் குரூப் உட்பட எல்லாமே ஜாமியா நலிமியாவினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதில் போடப்படுற விஷயங்கள், இன்றைக்கி பேசப்படுற விஷயங்கள் எதுக்கும் ஜாமியா நலிமியா பொறுப்பு கிடையாது. அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு. அதை முதலாவது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இது ஜாமியா நலிமியாவோட ஒஃபிஷியல் ஒரு ப்ரோக்ராம் இல்லை. இது நாங்கள் ராபிதா என்ற அடிப்படையில், எங்களுடைய பழைய மாணவர் அமைப்பு என்ற அடிப்படையில் மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு வருடம் இந்த நிகழ்வை செய்து வருகிறோம் என்ற அடிப்படையில் ஜூமினூடாக இந்த நிகழ்ச்சி இந்த வருடமும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இதனுடைய உண்மை தன்மை என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு நேரடியாக இன்றைய விடயத்துக்குள் நாங்கள் வருவோம். ஏன் இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று சொன்னால், ஜாமியா நலிமியாவை பற்றிய ஒரு தெளிவான எண்ணத்தோடு நீங்கள் எல்லோரும் ஜாமியா நலிமியாவுக்கு செல்ல வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு ஒரு இலக்கு இருந்தால்தான், உங்களுக்கு ஒரு சரியான நோக்கம் இருந்தால்தான், ஜாமியா நலிமியா ஏன் எதற்கு என்கின்ற ஒரு விளக்கம் இல்லாமல் நீங்கள் யாரும் அங்கு செல்லக்கூடாது. உதாரணமாக நான் அங்கு மிக முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விடயம் தான், ஜாமியா நலிமியா உருவாக்கப்பட்டதில் பிரதான நோக்கம் இஸ்லாமிய அடிப்படை அறிவை கொண்ட புத்திஜீவிகளை உருவாக்குவது. இதுதான் ஜாமியா நலிமியா உருவாக்கப்பட்டதுக்கான பிரதான நோக்கம். ஸோ மிக முக்கியமான நோக்கம் அதுதான். ஸோ இஸ்லாமிக் ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் தான் ஜாமியா நலிமியாவுக்கு போக வேண்டுமே தவிர, அங்கே போய் நான் காமர்ஸ் படிக்க வேண்டும், ஆர்ட்ஸ் படிக்க வேண்டும், டிகிரி முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு ஆசைக்காக நீங்கள் ஜாமியா நலிமியாவை தெரிவு செய்வதாக இருந்தால் அது வேஸ்ட். அவ்வாறு நீங்கள் தெரிவு செய்ய வேண்டாம் என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொடுக்கணும். ஸோ உங்களுடைய தெரிவு, நான் இஸ்லாமிய துறையில் படிக்க வேண்டும், ஷரியா துறையில் எனக்கு சில தேடல்கள், அறிவுகள் தேவைப்படுகின்றன, நான் படிக்க வேண்டும், எதிர்காலத்தில் எங்களுடைய சமூகத்தை, ஊரை வழிநடத்தக்கூடிய ஒரு லீடராக நான் கிரியேட் ஆக வேண்டும், உருவாக வேண்டும் என்ற நல்ல நோக்கங்களோடு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஜாமியா நலிமியாவுக்குள் காலடி எடுத்து வைக்க வேண்டும். அதுதான் நலிமியாவினுடைய அல்டிமேட் கோல், இலக்கு என்பதை தவிர நீங்கள் சாதாரணமாக ஏ-லெவல் எக்ஸாம் எழுதணுங்கிறதோ அல்லது யூனிவர்சிட்டிக்கு போகிறங்கிறது, டிகிரி முடிக்கிறேங்கிறதெல்லாம் இரண்டாம் பட்சம். அதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்ல மாட்டோம். அது ஒரு நோக்கமாக இருந்தாலும் கூட பிரதான உங்களுடைய மெயின் ஸ்ட்ரீமாக இருக்க வேண்டியது உண்மையாக இஸ்லாமிய துறை. அந்த துறையோடு நீங்கள் சேர்ந்து பயணிக்க விரும்புகின்றவர்களுக்கு தான் ஜாமியா நலிமியா பொருத்தமானது. இஸ்லாமிய துறையில் கற்கிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த துறையை தெரிவு செய்யாமல் இருக்கிறது தான் மிக பொருத்தமானது என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். சரி, உங்களுடைய கவரேஜ் இஷ்யூஸ் அதுகளால் சில நேரம் கிளியர் இல்லாமல் இருக்கும்.
மற்றபடிக்கு கிளியராக இருக்குமா, எந்த பிரச்சனையும் வராது இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்போ ஏன் இந்த இந்த நிகழ்வு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்ஷா அல்லாஹ் இறுதியில் நாங்கள் இந்த தலைப்பை பற்றி கதைப்போம். இஸ்லாமிய கல்வியினுடைய முக்கியத்துவம் ஆஹ், ஏன் தேவை, அது ஏன் நீங்கள் இஸ்லாமிய கல்வியை படிக்கணுங்கிற விஷயங்களை நாங்கள் இறுதியாக ஒரு செஷனில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நாங்கள் ஜாமியா நலிமியாவை பற்றி தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஜாமியா நலிமியா என்று சொல்கிறது ஒரு இஸ்லாமிய கலாபீடமாக காணப்படுகிறது. ஆஹ், ஒரு பல்கலைக்கழகமாக காணப்படுகின்றது. ஸோ இதனுடைய வளர்ச்சி தோற்றம் சம்பந்தமாக நீங்கள் இன்னும் தேடி படித்துக் கொள்ள வேண்டும். இந்த இன்டர்வியூவுக்கு நீங்கள் எப்படி போக வேண்டும், என்ன கொண்டு போக வேண்டும், எப்படி தயாராகணும், என்ன மாதிரி எக்ஸாம் உங்களுக்கு நடக்க போகுது, எப்படி இன்டர்வியூ நடக்க போகுதுங்கிறத மெயினாக உங்களுக்கு சொல்லி உங்களை வழிகாட்டி அனுப்புறது தான் எங்களோட நோக்கமே தவிர, நான் மீண்டும் சொல்கிறேன், இது ஜாமியா நலிமியாவின் ஒஃபிஷியல் நிகழ்வு கிடையாது. எனவே நீங்கள் சொல்லப்படுற விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு நேரடியாக மற்றைய விடயத்துக்குள் நாங்கள் பெறுவோம். ஜாமியா நலிமியா கலாபீடத்தை பொறுத்தவரையிலே நாடறிந்த கொடை வள்ளலாக இருந்த நலீம் ஹாஜியார் அவர்களினால் 1973ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் தான் இந்த ஜாமியா நலிமியா என்கின்ற இந்த கலாபீடம். அப்போ ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஜாமியா நலிமியா ஸ்டார்ட் பண்ணப்பட்டது எப்போது? 1973. அப்போ எத்தனை வருஷம் முடிஞ்ச அப்போ ஜாமியா நலிமியா ஸ்டார்ட் பண்ணப்பட்டு சொல்லுங்க அப்போ எல்லாரும் சேட்டில். உங்களோட மைக்கெல்லாம் நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் சேட் பாக்ஸினூடாக எங்களோட தொடர்பில் இருக்கலாமா, பிரச்சனை இல்லை. கதைங்களேன். அப்போ எத்தனை வருஷம் ஜாமியா நலிமியா ஸ்டார்ட் பண்ணப்பட்ட எத்தனை வருஷம் கவுண்ட் பண்ணி சொல்லுங்க அப்போ. 1973 ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்குது. கொடைவள்ளல் நலீம் ஹாஜியார் அவர்களினால் ஸ்தாபிக்கப்பட்டது தான் இந்த நிறுவனம். அவர் மரணித்து விட்டார்கள், மர்ஹூமாகி விட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னித்தவர்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சேர்க்க வேண்டும் என்ற இந்த இடத்திலும் நாங்கள் துவா செய்து கொள்கின்றோம். கிட்டத்தட்ட 53 வருடங்களை கடந்திருக்கிறது நலீமியா. 53 வருடங்களை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. பொன்விழா கண்டுவிட்டது. ஒரு நீண்ட கால இலங்கையில் செயற்பட்டு வருகின்ற ஒரு இஸ்லாமிய நிறுவனமாக ஜாமியா நலிமியா இருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த ஜாமியா நலிமியாவை பொறுத்தவரையிலே ஏக காலத்தில் ஒரே காலத்திலே இஸ்லாமிய கலைகளோடு சேர்த்து சமூக மற்றும் மானிட கலைகளையும் ஒன்றிணைத்த கல்வி ஒன்றை வழங்குவதுதான் ஜாமியா நலிமியாவினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஆன்மீக பண்பாடு கொண்ட மாணவர்களை, ஆன்மீக பலம் கொண்ட மாணவர்களை, பரந்த அறிவு கொண்ட மாணவர்களை, நடுநிலை சிந்தனை கொண்ட மாணவர்களை, தீவிரவாத சிந்தனைகளுக்கு அப்பால், மத ரீதியான கடும்போக்கு சிந்தனைகளுக்கு அப்பால் நடுநிலையாக எதையும் அணுகுகின்ற ஒரு நல்ல ஒரு பார்வையை தருகின்ற ஒரு அறிஞர் பரம்பரையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுதான் ஜாமியா நலிமியா ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பிரதான விஷயம் என்னன்னு சொன்னால் சமூக மற்றும் மானிட கலைகளை ஒன்றித்த கல்வியை கற்றுக்கொள்வது தான். அதனோடு சேர்த்து ஆன்மீக பண்பாடு, ஆன்மீக பலம் கொண்ட ஒரு சமூகம், அறிவு சமுதாயம், நடுநிலை சிந்தனை கொண்டவர்களான ஒரு அறிஞர் பரம்பரையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு செயற்படுகின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த ஜாமியா நலிமியா. ஸோ ஜாமியா நலிமியா கலாபீடத்தை பொறுத்தவரையில் நீங்கள் சில நேரம் ஏனைய மதரசாக்களை போன்ற ஒரு சாதாரண ஒரு மதரசாவாக அது இருக்கிறதான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. மதரசா கிடையாது. அதில் பேரே ஜாமியா. ஜாமியான்னு சொன்னால் பல்கலைக்கழகம். அரபு மொழியிலே அல் ஜாமியா என்பது பல்கலைக்கழகத்தை குறிக்கின்ற ஒரு செயல். ஸோ ஜாமியா அன் நலீமியா என் பெயர் வந்தது நலீம் ஹாஜியார் அவர்களால் இது ஆரம்பிக்கப்பட்டதால் ஜாமியா நலீமியா என்ற பெயர் அதற்கு வந்தது. இது சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களின் ஒன்றியத்தின் உறுப்புரிமையை பெற்ற ஒரு நிறுவனம். இதுதான் இதில் ஹைலைட், முக்கியமான ஒரு விஷயம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஒன்றியம், ஃபெடரேஷன் இருக்கிறது. அதில் ஜாமியா நலிமியா அங்கத்துவம் பெற்றிருக்கிறது. அப்போ சர்வதேச பல்கலைக்கழக இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் ஜாமியா நலிமியா. இந்த ஜாமியா நலிமியாவை பற்றி எத்தனையோ பல வெளிநாட்டு உள்நாட்டு அறிஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், விசிட் பண்ணியிருக்கிறார்கள், தங்களுடைய கருத்துக்கள் பலவற்றை சொல்லி இருக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு இடம்தான் ஜாமியா நலிமியா. மாத்திரமல்ல, உள்நாட்டு வெளிநாட்டு அறிஞர்களினதும் கல்வியலாளர்களினதும் பாராட்டை பெற்ற ஒரு உயர்ந்த கல்வி நிலையமாக ஜாமியா நலிமியா இன்றளவிலும் பரிணமித்துக் கொண்டிருக்கிறது என்பது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். சரி, இப்போ ஜாமியா நலிமியா பற்றின ஒரு சுருக்க அறிமுகம் உங்களுக்கு வழங்கப்பட்டது. ஜாமியா நலிமியாவிலே என்ன கற்பிக்க போகிறார்கள் என்ற ஒரு சிலபஸ் சம்பந்தமான ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த கோர்ஸை பொறுத்தவரையில்
இது பேசிக்காக 2 அடிப்படைகளை கொண்டு காணப்படுகிறது. முதலாவது வந்து சென்டர் ஃபார் ஃபவுண்டேஷன், அடிப்படை கற்கைகள் நிலையம் என்று சொல்லி ஒரு நிறுவனம் இருக்குது அதுக்குள்ள. அதில் வந்து நீங்கள் பேசிக்காக 3 வருஷம் படிக்க வேண்டும். அந்த 3 வருஷத்துக்குள்ளே தான் நீங்கள் ஏ லெவல் செய்ய வேண்டும். பேசிக்கான அரபிக்கை படிப்பீங்க, பேசிக்கான இஸ்லாமிக் ஸ்டடீஸ் படிப்பீங்க. உங்களுக்கு அந்த துறையில் அந்த 3 வருஷம் படித்த நேரம் உங்களுக்கு விளங்கும். இந்த துறை எனக்கு பொருத்தமானதா, மேலே மேலே படிக்கிறதுக்கு நான் பொருத்தமானவரா, இந்த கோர்ஸ் எனக்கு பொருத்தமானதா, எதிர்காலத்துக்கு உதவுமாங்கிறது உங்களுக்கு அந்த 3 வருஷத்தோட உங்களுக்கு ஃபவுண்டேஷன் சரியாக விழுமாக இருந்தால் உங்களுக்கு கிளியராக. அதுக்கு பிறகு மீண்டும் 4 வருஷங்கள் நீங்கள் கற்க வேண்டும். மொத்தம் 7 வருடங்கள் இந்த கற்கை நெறி. அந்த 4 வருடங்களுக்குள்ளதான் ஃபேக்கல்டி ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் அண்ட் ஹியூமன் சயின்சஸ், மானுட விஞ்ஞான மானுட கலைகள் மற்றும் இஸ்லாமிய கற்கைகளுக்கான பீடம் இருக்கிறது. அந்த ஃபேக்கல்ட்டியில் இணைந்து 4 வருடங்கள் நீங்கள் கற்க வேண்டும். அங்கே ஷரியா துறையில் ஒரு ஆழமான கல்வி உங்களுக்கு கிடைக்கிறதோட உங்களோட டிகிரியையும் நீங்கள் முடிப்பீங்க. ஏக காலத்தில் நீங்கள் ஒரு மானுட விஞ்ஞானத்தில் ஏதோ ஒரு ஹியூமன் சயின்ஸோட சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் டிகிரியையும் நீங்கள் படித்து கொண்டு ஷரியா துறையிலும் ஆழமான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கான ஒரு கற்கை நெறி அங்கே தான் நடக்கும். முதல் 3 வருஷத்தில் உங்களுக்கு ஷரியா துறையில் ஆழமான புரிதல் ஏற்படாது, அடிப்படை அறிவு தான் கிடைக்கும். பேசிக் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆஃப்டர் 3 இயர்ஸ் நீங்கள் இந்த ஃபேக்கல்ட்டிக்கு போனதுக்கு பிறகு தான் உங்களுக்கு 4 வருடங்கள் கொண்ட பல்கலைக்கழக கல்வி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இவ்வாறு 2 வித்தியாசமான கற்கை நெறிகளை கொண்டு தான் ஜாமியா அலிமியா செயற்படும். ஸோ மொத்தம் 7 வருடங்கள் நீங்கள் படித்து முடிக்கிற நேரம் உங்களுக்கு 2 டிகிரிஸ் கிடைக்கும். என்னென்ன டிகிரி? ஒன்று, நீங்கள் இஸ்லாமிக் ஸ்டடீஸில் உசூலுத்தீன் என்று சொல்லக்கூடிய உசூலுத்தீன் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தின் அடிப்படைகளில் பேசிக் ஸ்டடீஸ் இஸ்லாமிக் பேசிக்கில் வந்து உங்களுக்கு ஒரு டிகிரி உங்களுக்கு கிடைக்கப்படும். அதோடு சேர்த்து நீங்கள் விரும்புகின்ற ஒரு துறையில் உங்களுக்கான ஒரு டிகிரியை நீங்கள் முடிச்சுக்கொள்ளலாம். ஸோ 2 ஏக நேரத்தில் உங்களுக்கு 2 டிகிரி கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து இஸ்லாமிய துறையில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு போய், இஸ்லாமிய பல்கலைக்கழகம் போய், அரபு பல்கலைக்கழகங்களுக்கு போய் படிக்கணுமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டிகிரி இருக்குது கையில். இல்லை இளங்கடை யூனிவர்சிட்டிகளில் அல்லது வேறு உலகியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் போக விரும்பினாலும் உங்களுக்கு இன்னும் ஒரு டிகிரி கையில் இருக்கும். ஸோ 2 டிகிரி உங்களுக்கு சேம் டைம் உங்களோட கையில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த துறையில் போக விரும்பினாலும் உங்களுக்கு அந்த டிகிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ 2 டிகிரிஸை ஏக நேரத்தில் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரிதானே? அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரி, அடிப்படை கற்கைகள் நிலையத்தை பொறுத்தவரையில் இதில் என்ன படிப்பிச்சு தருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம். முதலாவது வந்து அரபு மொழியை பற்றின ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இஸ்லாமிய கற்கைகள், அரபு மொழி, அடிப்படை இஸ்லாமிய கற்கைகள், இங்கிலீஷ் பாடம், தமிழ் பாடம், சிங்கள பாடம் போன்ற 3 மொழிகளோடு சேர்த்து அரபு மொழி 4 மொழியை கற்றுக்கொள்கிற சந்தர்ப்பம். பேசிக்கான இஸ்லாமிய விஷயங்களை படிக்க போகிறீங்க, மெயின் அரபிக்கை படிக்க போகிறீங்க. அதோடு சேர்த்து ஏ லெவல் செய்ய போகிறீங்க. ஏ லெவலில் வந்து 2 ஸ்ட்ரீம் சிலாக்கள் அந்த டவுட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிளியராக அது பார்த்துக்கொள்ளுங்க. ஆர்ட்ஸும் இருக்குது, காமர்ஸும் இருக்குது. 2 ஸ்ட்ரீமும் நீங்கள் படிக்கலாம். ஆர்ட்ஸில் படிக்க விரும்புகிறாங்க ஆர்ட்ஸ் படிக்கலாம், கொமர்ஸில் படிக்க விரும்புகிறாங்க கொமர்ஸில் படிக்கலாம். அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு அதுக்கு பொருத்தமான ரிசல்ட்ஸ் இருந்தால் நீங்கள் படிக்கலாம். ஆனால் சயின்ஸ் மேக்ஸ் படிக்கணும், டெக்னாலஜி படிக்கணும் என்று விரும்புகிறாங்களுக்கு நிலைமையாகவும் எந்த விதத்திலையும் பொருத்தமற்றது. ஆர்ட்ஸோ கொமர்ஸோ படிக்க விரும்புகிறாங்களுக்கு மாத்திரம்தான் நிலைமையாக பொருத்தமானது. ஸோ அரபு மொழியில் நீங்கள் மீண்டும் கலை பிரிவில் அரபு மொழிங்கிற ஒரு பாடத்தை எடுக்கலாம் ஏ லெவலில். இஸ்லாம் அல்லது இஸ்லாமிய நாகரிகத்தை ஒரு பாடமாக நீங்கள் எடுப்பீங்க ஏ லெவலில். அப்புறம் 2 பாடம் இலகுவாக உங்களுக்கு பாஸ் ஆகிடலாம். என்ன அதுதான் நிலைமையால் கூட படித்து தரப்போகிறாங்க அரபையும் இஸ்லாத்தையும். ஸோ 2 பாடம் சிம்பிளாக முடிஞ்சிடும். 3வது பாடமாக நீங்கள் ஒன்று பொலிட்டிக்கல் சயின்ஸையோ அல்லது புவியியலையோ அல்லது ஐசிடியையோ அல்லது இன்னொரு பொருத்தமான ஒரு பாடத்தை நீங்கள், இந்த பாடங்கள் தான் நலிமியாவினால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிற பாடங்கள். ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அல்லது புவியியல் அல்லது ஐசிடி போன்ற பாடங்கள் ஒன்றை நீங்கள் தெரிவு செய்து, ஐசிடி எடுத்தால் மிச்சம் நல்லா இப்போ காலத்துக்கு பொருத்தமானவர் அந்த பாடத்தை நீங்கள் தெரிவு செஞ்சு ஏ லெவல் சப்ஜெக்டை படித்து கொண்டு போவீங்க. இல்லை கொமர்ஸ் தான் படிக்க போகிறீங்க நீங்கள் முடிவெடுத்தா அக்கௌண்டன்சி, பொருளியல், எக்கனாமிக்ஸ், அதோடு சேர்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸோ புவியியலோ அல்லது ஐசிடி ஏதோ ஒரு 3வது பாடத்தை நீங்கள் தெரிவு செஞ்சு அதில் போகும். ஸோ எந்த துறையில் நீங்கள் படிக்க விரும்புகிறீங்களோ அதில் நீங்கள் போகலாம். ரைட், கொஞ்சம் எனக்கு சேட் பாக்ஸில் சொல்லிடலாம் யார் யார் ஆர்ட்ஸ் படிக்க விரும்புகிறாங்களோ யார் யார் காமர்ஸ் படிக்க விரும்புகிறாங்க. நலிமியாவுக்கு போய் இன்ஷால்லா நீங்கள் செலக்ட் ஆனால் ஆர்ட்ஸில் தான் நான் போகிறேன்னு சொல்கிறார்கள், ஒரு ஆர்ட்ஸ்ன்னு போடுங்க. கொமர்ஸ்ன்னு சொல்கிறார்கள், கொமர்ஸ்ன்னு போடுங்க. இதில் போடுங்க, உங்களோட சேட் பாக்ஸில் போடுங்க. ஆர்ட்ஸுக்குள்ளால் போகிறேன்னு சொல்கிறார்கள், கொமர்ஸுக்குள்ளால் போகிறேன்னு சொல்கிறாங்க. நஸ்ரான் அகமது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நாங்கள் கட்டாயம் அரபிக்கும் இஸ்லாம் கட்டாயம் எடுக்கணும். எஸ், கட்டாயம் எடுக்கணும். ஜாமியா நிலைமையாலேருந்து படிக்கிறதா இருந்தால் நீங்கள் அரபிக்கும் இஸ்லாமும் தான் ஏ லெவலுக்கு இதில் ஆர்ட்ஸில் எடுக்கணும். வேறு பாடங்கள் எடுத்து வேலை இல்லை உங்களுக்கு, அது லேசாகவும் இருக்கும் பொருத்தமாகவும் இருக்கும். சரி,
கொமர்ஸ் படிக்கிற ஒரு ஆள் அரபிக் எடுக்க இயலாது. ஏன்னா அது வர்த்தகத்துக்குரிய பாடம் ஒன்றை தானே நீங்கள் எடுக்கணும். அதில் அரபிக்கு நீங்கள் ஏ லெவலுக்குரிய பாடமாக எடுக்க இயலாது. நீங்கள் அரபிக் படிப்பீங்க நிலைமையாவில், அது ஒரு விஷயம். பட் ஏ லெவலுக்கு ஒரு பாடமாக எடுக்க இயலாது. ரைட். அதே மாணாக்கள் சமனாக தான் இருக்குது, ரெண்டுலேயும் காமர்ஸும் ஆர்ட்ஸும் இருக்குது. சரி, அதே மாணாக்கள் காமர்ஸை செலக்ட் பண்ண மாதிரி தான் விளங்குது. சரி, எப்படியோ நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை செலக்ட் பண்ணி கொள்ளலாம், அதில் பிரச்சனை ஒன்றும் இல்லை. காமர்ஸில் வந்து பிஸ்னஸ் இருக்குதான்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. பிஸ்னஸ் ஸ்டடீஸ் இதில் போட இல்லை. இது அது இது வரைக்கும் இல்லைன்றது தான் எனக்கு தெரிஞ்ச வகையில். அதை இன்னொருக்கா விசாரித்து கொள்வோமா? ரைட், ஓகே. இந்த பாடங்களை தான் நலிமையாக பரிந்துரைச்சது, இந்த பாடங்களை தான். ஓகே, சரி. பிஸ்னஸ் இந்த மாதிரி அறிமுகப்படுத்துகிறாங்களோ தெரியல, அதை கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, அடுத்தது வந்து நாங்கள் இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், இஸ்லாமிய கற்கைகள் மற்றும் மாநில கலைகள் பீடம், ஃபேக்கல்டி ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் அண்ட் ஹியூமன் சயின்ஸ் 4 வருடங்கள் நீங்கள் படிக்க போகிற அந்த கோர்ஸில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அரபு மொழி, இஸ்லாமிய கலைகள், சமூகவியல் கலைகள், ஆங்கிலம், தமிழ், சிங்களம் ஆகிய மொழிகள், சமகால கலைகள், தகவல் தொழில்நுட்பம், ஆய்வு முறைமை. நீங்கள் படிக்க இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் அது. ரிசர்ச் மெத்தடாலஜி சம்மந்தமாகலாம் நீங்கள் படித்து கொண்டு போகலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பாக அமைய போகிறது என்பதும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் படிக்கலாமான்னு கேட்டுக்கிறீங்களா? நோ, எல்லாமே தமிழ் மீடியம் தான். நலிமையால் வந்து படிப்பிக்கப்படுற மீடியம் வந்து உங்களுக்கு ஏ லெவல் வந்து தமிழ் மீடியம் தான். ஓகே, ரைட். இதோட சேர்த்து நீங்கள் வெளிவாரி பட்ட படிப்பு எக்ஸ்டர்னல் டிகிரி செய்வீங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டி, இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினூடாக பிஏ இன் சோஷியல் சயின்ஸ், பிஇடி, எல்எல்பி, பிஎம்எஸ் அல்லது பேராதனை பல்கலைக்கழகத்தின் சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் கண்டினியூயிங் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியினூடாக நீங்கள் தொலைக்கல்வி நிலையத்தினூடாக பிஏ, பிபிஏ போன்ற டிகிரிஸ் இது எல்லாமே நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ வெளிவாரி பட்ட படிப்பினூடாக நீங்கள் போகலாம். சரிதானே? ரிஹானா மண்டனையோ கேட்டிங்க ஆட்டோமொபைல் கோர்ஸ், அதெல்லாம் அங்கே நலிமியாவில் கிடையாது. நலிமியாங்கிறது இந்த ஷரியா துறையோட இந்த மானுட கலைகளை கற்பிக்கிற இடம். நீங்கள் ஆட்டோமொபைல் எல்லாம் படிக்கணும்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இன்றைக்கி இக்ரா டெக்னிக்கல் காலேஜ், அங்கே தான் போகணும். அது ஜாமியா நலிமியா கிடையாதா? ரைட், ஓகே. எல்லா பாடமுமே தமிழ் மீடியத்தில் தான் படிக்கணும், நோ இங்கிலீஷ் மீடியம். அது திருப்பி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, எந்த நீங்கள் பாடத்தை படித்தாலும் அது தமிழ் மீடியத்தில் நீங்கள் படிக்கணும். நீங்கள் விரும்பினா எக்ஸாம் இங்கிலீஷ் மீடியத்தில் போய் எழுதலாம், ஆனால் படிப்பிக்கிறது வந்து தமிழ் மீடியத்தில் தான். சரிதானே? சிலபஸை படிப்பிப்பாங்க தமிழ் மீடியத்தில் தான். சரி, ஜாமியா நலிமியாவில் இப்போ நீங்கள் என்ன படிக்கணுமாங்கிற உங்களுக்கு கிளியர். ஸோ ஜாமியா நலிமியாவில் படிக்கிறதுக்கு அப்பால் நாங்கள் அனுபவித்து சொல்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. என்னென்னு கேட்டால், ஜாமியா நலிமியாவுடைய சூழல், ஜாமியா நலிமியாவினுடைய சூழலை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஜாமியா நலிமியாவுக்குள்ளே என்ன இருக்குது, எப்படி இருக்கும் ஜாமியா நலிமியா என்கிற விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பற்றி தான் நாங்கள் இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். ஜாமியா நலிமியாவை பொறுத்த வரையில் அதனுடைய சூழல் மிக அழகானது. அதுக்கிடையில் 2 கேள்வி கேட்டிக்கிறீங்க. ஒரு ஆள் கிட்ட இன்டர்வியூக்குரிய முறைகளெல்லாம் பின்னால் கதப்பம், அது இன்னும் தொடங்கல, அது பின்னால் கதப்பம். கொமாஸா டோட்டல் எத்தனை இயர்ஸ் படிக்கணுமா? இது என்ன கேள்வி இது? ஏ லெவல் எத்தனை வருஷம் படிக்கிறேன்னு தெரியும் தானே? ஏ லெவல் முடியும் வரைக்கும் கொமாஸை படிப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரியே செய்வீங்க. ஓகே, ரைட். இப்போ ஜாமியா நலிமியாவினுடைய வளங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு மஸ்ஜித் அங்கே இருக்கும், ஒரு வடிவான லைப்ரரி, இலங்கையில் ஒரு பிரபல்யமான ஒரு லைப்ரரி என்று சொல்லலாம் ஜாமியா நலிமியாவினுடைய லைப்ரரியை. ஏராளமான இஸ்லாமிய நூல்கள் மற்றும் ஏனைய நூல்களை கொண்ட ஒரு சிறந்த லைப்ரரி அங்கே இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். சரியா? அதோடு சேர்த்து அரபு மொழி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அதுக்குள்ளே இருக்குது. அரபு மொழி நிறுவனம், அதனூடாக அந்த அரபிக் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு படிப்பிப்பாங்க. ஐசிடி சார்ந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்று இருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம், அதை கூட நீங்கள் படிக்கலாம். மாணவர் வெளிக்கள பிரிவுன்னு சொல்லி உங்களோட ஏனைய விளையாட்டு செயற்பாடுகள் மற்ற செயற்பாடுகள், உங்களோட இடைப்பாட விதான செயற்பாடுகளை ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு நிறுவனம் காணப்படுகிறது. நலிமியா இஸ்லாமிய வெளியீட்டு பணியகம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அதனூடாக இஸ்லாமிய சிந்தனை என்று சொல்லக்கூடிய ஒரு சஞ்சிகை வெளிவருகின்றது. அப்போ ஜாமியா நலிமியாவோட ஒஃபீஷியலான சஞ்சிகை என்று கேட்டால் இஸ்லாமிய சிந்தனை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வெளியிடுறது நலிமியா இஸ்லாமிய வெளியீட்டு பணியகம். இன்னும் பல புத்தகங்கள், இஸ்லாமிய புத்தகங்களை எல்லாம் பதிப்பித்திருக்கிறார்கள். அபிவிருத்தி மற்றும் ஆய்வு மற்றும் பயிற்சிக்கான அகாடமி, ஏடிஆர்டி அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் ஜாமியா நலிமியாக்குள்ளேயே இருக்கு. சரிதானே?
இதோட சேர்த்து நலிமியா மெய்நிகர் நிலையம், அதாவது வேர்ச்சுவல் ஸ்டடீஸுக்கான ஒரு நிறுவனம் அங்கே இருக்குது. அதுக்குள்ளே இருந்து நிறைய கோர்சஸ், அரபிக் கோர்ஸ், தப்சீர் கோர்ஸ் எல்லாம் அவங்க நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சலாம் நிலையம்னு சொல்லி ஒரு பீஸ் சென்டர் இருக்குது. சமாதான கற்கைகள், வேறு மதத்தாக்கள் வந்து இஸ்லாமியாக்களும் சேர்ந்து இந்த சமாதான சகவாழ்வு வேலை திட்டங்களை முன்னெடுக்கிற ஒரு நிலையம் நலிமியாக்குள்ளே இருக்கு. இதெல்லாம் நலிமியாக்குள்ளே இருக்கிற விஷயங்கள். அழகான விரிவுரை மண்டபங்கள், சிறப்பான விளையாட்டு மைதானம், அழகான மாநாட்டு மண்டபங்களோட நிகழ்ச்சிகள், மாநாடுகள், கருத்தரங்களை நடத்துறதுக்கு ஒரு வண்டர்ஃபுல் ஹை ஃபெசிலிட்டி கொண்ட ஒரு நல்ல மாநாட்டு மண்டபம் அங்கே இருக்குது. அதே மாதிரி நல்ல வெல் ஆர்கனைஸ்டான விடுதிகள், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். முதல் சில நேரம் சில வசதி குறைபாடுகள் இருந்து இப்போ வந்து மிக நவீனமயப்படுத்தப்பட்ட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நலிமியாவுக்குள்ளே இருக்குது. உணவகம் அதுக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு சாப்பாடெல்லாம் அங்கே தான் தர, ஹாஸ்டலில் தான் சாப்பாடு. நீங்கள் வெளியே போகையில் அது ஜாமியா நலிமியாவுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அனுமதியோடு தான் வெளியே போகலாம், அதுவும் லிமிட்டடாக தான் வெளியே போகலாம். மற்றபடிக்கு நீங்கள் நலிமையாட சூழலுக்குள்ளே தான் இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அங்கேயே இருக்கும். உங்களுக்கு விடுதி இருக்குது, தங்குறதுக்கு பெட் ஃபெசிலிட்டிஸோட, ஹைஃபெக்ட் ஃபெசிலிட்டிஸோட உங்களுக்கு இருக்குது. சாப்பாடு உங்களுக்கு டைமுக்கு 3 வேளை சாப்பாடு, டீ, பிளேன் டீ ஏற்பாடுகள் எல்லாம் அங்கே இருக்குது. கேன்டீனும் இப்போ இருக்குது. அதே மாதிரி நிர்வாக கட்டடம், அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஜாமியா நலிமியா அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியோ? ரைட். அப்போ இதுதான் ஜாமியா. இப்போ கடைசியாக உங்களுக்கு இப்போ இந்த நான் முடிஞ்சது பிறகு ஜாமியா நலிமியா சம்மந்தமான ஒரு வீடியோன்னு உங்களுக்கு நாங்கள் போடுவோம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஜாமியா நலிமியாவுக்கு போகணுமா இல்லையானு உங்களுக்கு அதுக்கு பிறகு தான் ஒரு ஐடியா ஒன்று வரும். நீங்கள் போகிறையா இல்லையானா அந்த வீடியோவை பார்த்து முடிவெடுத்து கொள்ளலாம். சரி, இன்னும் சில கேள்விகள் கேட்டிக்கிறீங்க. நலிமியா வேறு, இக்ரா வேறையானு கேட்டீங்க. எஸ், ரெண்டும் வேறு பக்கத்து பக்கத்தில் தான் நிற்குது. அது வேறு. இக்ராங்கிறது டெக்னிக்கல் காலேஜ், நலிமியாங்கிறது இஸ்லாமிக் ஸ்டடீஸ் அண்ட் நாயகனை சொன்ன மாதிரி இந்த மானுட கலை, ஹியூமன் சயின்ஸை படிப்பிக்கிற ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ ரெண்டும் வேறு. அது டெக்னிக்கல் இன்ஸ்டியூட், இது வந்து ஒரு பல்கலைக்கழகம். ரெண்டுக்கும் வித்தியாசமாக. அதுக்கு போகிறார்கள், இதுக்கு போகலாம். ரைட். அடுத்தது வந்து ஃப்ரைடே ஜும்மா பற்றி கேட்டுக்கிறீங்க. ஜும்மா அங்கே தான் நடக்கும். நலிமியா பாய்ஸ் தான் ஜும்மா செய்வாங்க. நலிமியாவில் படிக்கிறார்கள் தான் ஜும்மா நடத்துவாங்க. ஜும்மா நடக்கும் ஒவ்வொரு வருஷம். அது பள்ளி இருக்கிறதுக்குள்ளே. ரைட். லீவ் எல்லாம் தருவாங்க கணக்கா, நோம்பு, ஹஜ்ஜிக்கு, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் தருவாங்க. அதெல்லாம் நீங்கள் இப்போ யோசிக்க தேவையில்லை. அடுத்தது ஹாஸ்டல் சம்மந்தமாலாம் உங்களுக்கு காட்டுவோம். இல்லைங்க, ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் இருக்குது, நாங்கள் பார்ப்போம். சரி, விண்ணப்பிக்கிறதுக்கான தகமைகள் என்ன, எப்போ நீங்கள் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு நாங்கள் அதில் அந்த டேட்லெஸ்னு ஒரு மாற்றம் ஒன்று இருக்குது. பிரச்சனை நான் சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு தரப்பட போகின்ற, ஏற்கனவே உங்களுக்கு வார சாட்டர்டே சண்டே தான் நடக்கிற இந்த இன்டர்வியூ. இப்போ இந்த இன்டர்வியூ போஸ்ட்போன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஓ லெவல் ரிசல்ட்ஸ் இன்னும் வரலைங்கிறதால. பெரும்பாலும் இந்த வாரத்துக்குள்ளே ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வரும். வந்த உடனே உங்களுக்கு அறிவிப்பாங்க, புதிய டேட், இன்டர்வியூ டேட் அறிவிப்பாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆக சொன்னீங்க. அப்படி வந்த எல்லா அப்டேட்டும் நாங்கள் உங்களுக்கு தருவோம். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு ஆன்லைன் ஃபார்ம் இருக்குது. அந்த ஆன்லைன் ஃபார்ம் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. அந்த ஆன்லைன் ஃபார்மு நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம் உங்களுக்கு. சரியானே? ரிலீஸ் பண்ணின உடனே நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன் ஃபார்மை போடுவோம். அதாவது இன்டர்வியூ கால் பண்ணின உடனே, புதிய டேட் அறிவித்த உடனே உங்களுக்கு நாங்கள் அந்த ஆன்லைன் ஃபார்மையும் தருவோம். அதை நீங்கள் நிரப்பணும். அதில் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் நிரப்பணும். ஓடிபி எல்லாம் கொடுத்து உங்களோட யூஸ்டில் உள்ள ஒரு ஃபோன் நம்பர், உங்களோட பக்கத்தில் உங்களோடைய விட்டு இருக்கிற உமா வாப்பா யாராவது ஆள்ற ஃபோன் நம்பரை கொடுத்து, அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட நம்பர் இருந்தால் அந்த நம்பரை கொடுத்து ஓடிபி வரும். அந்த ஓடிபிக்கு உங்களோட ஃபோன் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணினா தான் உங்களுக்கு தேவையான எல்லா மெசேஜஸ், நலிமையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சி கொண்டு இருக்கும். சரிதானே? ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுறது இன்றைக்கு இல்லை. அது எப்போ உங்களுக்கு அந்த டேட் அறிவிக்காங்களோ அந்த டேட்டில் உங்களுக்கு பதிய சொல்கிற டேட்டில் நீங்கள் அந்த ஆன்லைன் ஃபார்மை நிரப்பிக்கூடாது. இப்போ பதிகிறல்ல, அதை உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். மூணாவது விஷயம், நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் இதுக்கு போகணும், இல்லாட்டி எடுக்க மாட்டாங்க. அதாவது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் 3 திறமை சித்தி, 3 சி இருக்கும். இஸ்லாம், கணிதம், தமிழ் பாஸ் ஆகிருக்கும். 6 பாடங்கள் கட்டாயம் சித்தி அடைஞ்சிக்கும். காமர்ஸ் பாடம் படிக்கிறியா இருந்தால் கட்டாயம் மேக்ஸ் இந்த முறை கட்டாயப்படுத்திக்காங்க. மேக்ஸை கட்டாயம் மேக்ஸில் சி இருக்கும். காமர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா மேக்ஸில் சி இல்லாமல் படிக்கலாதான் இந்த முறை. அதை சொல்ல சொன்னாங்க நலிமையாவால். அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ காமர்ஸ் படிக்கிற ஆட்கள் கட்டாயம் மேக்ஸில் சி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி தருவாங்க. இல்லாட்டி நீங்கள் ஆர்ட்ஸ் தான் படிக்கும். முதல் கணிதம் அல்லது வரலாறுன்னு சொன்னது இப்போ அப்படி இல்லை. கட்டாயம் மேக்ஸில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கிறார்கள் மட்டும்தான் காமர்ஸுக்கு போகலாம்ன்றது இந்த முறை சொல்ல சொன்னாங்க. அடுத்தது வந்து 17 வயசு மேற்படாமைக்கணும். இதில் டேட் வந்து 2009 வேறு நினைக்கிறேன். இது போன வருஷம் அந்த டேட் தான். ஸோ 2009 பின்னர் நீங்கள் பிறந்த ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். நேர்முக பரீட்சையிலையும் எழுத்து பரீட்சையிலையும் நீங்கள் சித்தி அடையும். ரெண்டிலையும் சித்தி அடைஞ்சால் தான் உங்களுக்கு பாஸ்ங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, யூனிவர்சிட்டி கிடைக்குமாங்கிறதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அங்கேருந்து யூனிவர்சிட்டி போக போகிறது இல்லை, நீங்கள் அங்கேருந்து தான் படிக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் டிகிரிஸ், வெளிவாரி பட்ட படிப்புகளை தான் நீங்கள் மேற்கொள்வீங்க. யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் போகிறல்ல அங்கேருந்து.
அங்கே இருந்து கொண்டு நீங்கள் யூனிவர்சிட்டியில் ஓப்பன் யூனிவர்சிட்டியிலையோ அல்லது வேறு நான் ஏற்கனவே காட்டினேன் பல்கலைக்கழகங்கள் பேராதீன யூனிவர்சிட்டியிலோ எக்ஸ்டர்னல் டிகிரிஸ் அதாவது வெளிவாரி பட்ட படிப்பை முடிப்பீங்க. ஓகே, நீங்கள் டிகிரி முடிப்பீங்க. ஓகே. ஓ எஸ், காமர்ஸ் படிக்கிறார்கள் கட்டாயம் மேக்ஸில் சி இருக்கணுங்கிறது கட்டாயப்படுத்தப்பட்டீங்க இந்த முறை. ஓகே. எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணையாதாக்கள் இணைஞ்சு கொள்ளுங்க. அதில் தான் உங்களுக்கு இப்போ நாங்கள் ஏதாவது ஜாமியா நிலைமையான அந்த அப்டேட் வந்த உடனே உங்களுக்கு அந்த அப்டேட்ஸை நாங்கள் உங்களுக்கு தருவோம். சரிதானே? ஓகே. அந்த வயசை சரியாக பார்த்துக்கொள்ளுங்களா, கால் பண்ணப்பட்ட வயசு. ரைட். இப்போ இதில் எழுத்து பரீட்சை, நேர்முக பரீட்சை, உங்களோட ஓ லெவல் ரிசல்ட்ஸ், இந்த மூன்றுக்கும் தான் மார்க்ஸ் போடுவாங்க. இதில் எழுத்து பரீட்சையில் உங்களோட பொது அறிவு, நுண்ணறிவு, உங்களோட நார்மலான இஸ்லாமிய அறிவு எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு நாங்கள் ஒரு ஆன்லைன் எக்ஸாம் உங்களுக்கு நடத்த போகிறோம் நாளைக்கு இன்ஷால்லா. இன்றைக்கு நாளைக்கு நாளைக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க தானே. நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் ஒரு ஆன்லைன் பரீட்சை ஒன்று நடத்த போகிறோம். இது என்னத்துக்கு? இது ஜாமியா நிலைமையான ஒஃபிஷியலாக நடத்தப்படுற ஒரு பரீட்சை கிடையாது. சும்மா உங்களை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி கேள்வி வரணும், உங்களுக்கு ஒரு ஐடியான்னு வரணுமே, அதுக்காக வேண்டி மாத்திரம் நாங்கள் செய்வோம். யாரும் இந்த பேப்பரை நம்பி பேத்துறாதீங்க. நாங்கள் போடுற பேப்பர் அங்கே வராது, அதான் உண்மை. அதை நம்பி நீங்கள் போவானாம். என்னென்னா அது ஒஃபிஷியலாக நலிமையாவில் எடுக்கப்படுற பேப்பர் தான் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் சும்மா உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு ஐடியாவை தரணும் பண்ணுறதுக்காண்டி ஒரு எக்ஸாம் ஒன்று நாளைக்கு வைப்போம். அது ஆன்லைனில் நடக்கும். ஆன்லைன் எக்ஸாம் ஒன்று நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு நடத்துவோம். லிங்க் கொண்டு போடுவோம். அதில் நீங்கள் போய் செஞ்சுட்டு உங்களோட மார்க்ஸ்களை எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அது நார்மலாக நாங்கள் நடத்துகின்ற ஒரு பயிற்சி பரீட்சையை தவிர அது ஜாமியா நிலைமையான ஒஃபிஷியல் எக்ஸாம் இல்லை. அது இதுதான் பேப்பர் வரும், இந்த கேள்வி தான் பண்ணி நம்பிட்டு போவோமானா அது வராது. சரிதான்? சும்மா ஒரு ஃபார்மேட்டுக்கும் உங்களுக்கு ஒரு கேள்விகள் கொஞ்சம் தருவோம். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஒஃபிஷியலான விஷயங்கள் நலிமியாவில் நடக்கும். ஓகே. அப்போ இந்த எழுத்து பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆகி 42 மார்க்ஸ் மொத்தம், அதில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸ் எடுக்கணும். ரெண்டாவது நேர்முக பரீட்சை. இதில் இன்டர்வியூவில் நேரடியாக உங்களுக்கு நடத்தும் உங்களோட ஆளுமை, ஆன்மீகம், பண்பாடு, விருப்பு, ஆர்வம், லட்சியம், இந்த எல்லா விடயங்களையும் உள்ளடக்கி 40 மார்க்ஸ் உங்களுக்கு போடுவாங்க. சரிதானே? உங்களோட ஆளுமையை பார்ப்பாங்க, உங்களோட குர்ஆன் ஓதுறதை பார்ப்பாங்க, உங்களோட ஏனைய திறமைகளை பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து உங்களோட லட்சியத்தை கேட்பாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு அந்த மார்க்ஸ் போடப்படும் என்பதை ஞாபகப்படுத்தி கொடுக்கின்றோம். சரிதானே? அடுத்த ஓ லெவல் ரிசல்ட்ஸ், உங்களோட 9 பாடத்திலே நீங்கள் ஏ எடுத்திருந்தா 9 எடுத்த ஒரு ஆளுக்கு 18 மார்க்ஸ் கிடைக்கும். அதை விட குறைய 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 அந்த ஓ லெவலுக்குரிய மார்க்ஸும் குறைஞ்சு கொண்டு வரும். மொத்தமாக 9 பாடங்களுக்கும் 2 புள்ளிகள் படி 18 மார்க்ஸ் உங்களுக்கு போட வரும். ஏ எடுத்தீங்கன்னா 1, சரிதான், 2, பி எடுத்தீங்கன்னா 1.5, சி எடுத்தீங்கன்னா 1, அப்படி மார்க்ஸ் ஒன்று போடுவாங்க. போட்டு உங்களுக்கு மொத்தம் 18 மார்க்ஸுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுடைய ஓ லெவல் ரிசல்ட்ஸுக்கு ஒரு மதிப்பிருக்கு. அப்போ நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களுக்கு தான் முன்னுரிமை கிடைக்குங்கிறதும் முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் ஓ லெவல் ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் தான் இன்டர்வியூ நடக்கும்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, ரைட். ஹஸ்ஸான் சார் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இதில் டபுள் ஏ டீம் இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க பிள்ளைகள். இருக்குதா சார் நிலைமையால்? ரைட், அதை ஒரு நான் கிளியர் பண்ணுறேம்மா உங்களுக்கு. ஓகே. அடுத்தது ஆர்ட்ஸ் படிக்கிறேன்னா மேக்ஸ் லைஸ் இருந்தாலும் போதுமா? அது பிரச்சனை. காமர்ஸ் படிக்கிறேன்னா கட்டாயம் சி இருக்கணும்னு சொல்கிறாங்க. 2008 பிறந்தாக்கள் நீங்கள் உங்களோட வயசு 17 மேற்படாமல் இருந்தால் சரியா? ரைட். வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி ஜாயின் ஆகிறேன்னா நீங்கள் எப்படி உங்களுக்கு லிங்க் கிடைச்சிச்சு, யாரும் உங்களுக்கு லிங்க் தந்தாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் தருவாங்க, ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரி, ஓகே. ஓகே, பிரச்சனை இல்லை. டபுள் ஏடி இருக்கா இல்லையானது நான் உங்களுக்கு இப்போ விசாரிச்சுட்டு சொல்கிறேன். அது குரூப்பில் போடுவேன்னா உங்களுடைய மேனைய சந்தேகங்களை சொல்கிறேன். பொதுவாக சொல்லப்பட்ட விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகே. அப்போ காப்போத சாதாரண தர பரீட்சை பெறுவதற்கு உங்களுக்கு புள்ளி வழங்கப்படும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். கட்டண விபரத்தை பொறுத்தவரையில் இந்த முறை சேர்வு கட்டணம் 25,000 ரூபாய். 25,000 ரூபாய் கட்டி தான் நீங்கள் ஹாஸ்டல் அந்த உங்களோட சேர்றதுக்கான 25,000 ரூபா அட்மிஷன் ஃபீஸாக நீங்கள் கட்ட வேண்டும். மந்த்லி ஃபீஸாக உங்களோட ஹாஸ்டல் ஃபீஸாக 15,000 உங்களோட சாப்பாடு மற்ற எல்லாத்துக்கும் சேர்த்து 15,000 ரூபா நீங்கள் மாதம் கட்ட வேண்டும். அது ஏற்கனவே இருந்த அமௌண்ட் தான் நினைக்கிறேன், பெரிய மாற்றங்கள் செய்யப்படலை. 15,000 ரூபா. அதே மாதிரி சேர்வு கட்டணத்தை 25,000 ரூபா நீங்கள் செலுத்த வேண்டும். இது நீங்கள் செலக்ட் ஆனால் கட்ட வேண்டிய பகுதி. ஆனால் விண்ணப்பம் நிரப்புறதுக்கு, அப்ளிகேஷன் நிரப்புறதுக்கு நீங்கள் ஒரு 500 நிரப்பணும். ஆன்லைன் ஃபார்ம் நிரப்புற நேரம் அதை இன்டர்வியூக்கு போகிற எல்லாரும் 500 அந்த ஆன்லைனில் பே பண்ணி அதில் இதெல்லாம் போட்டு நீங்கள் நிரப்பணும். அது நாங்கள் அந்த விண்ணப்பம் வார நேரம் உங்களுக்கு அதில் தகவலை தருவோம். சரிதானே? ரைட். புதிய மாணவர் அனுமதி எப்போ நடக்குங்கிற விஷயத்துக்கு இது வரைக்கும் திகதி அறிவிக்கப்படலை. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போஸ்ட்போன் பண்ணப்பட்டிருக்குது. ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆன்லைன் ஃபார்ம் வெளியாகப்பட்டதும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். திகதியும் உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். ரைட். நீங்கள் நேர்முக பரீட்சைக்கு போகிற நேரம் என்ன கொண்டு போகணும்? உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை ஒரிஜினல் காப்பி நீங்கள் கொண்டு போகணும், ஃபோட்டோ காப்பியும் கொண்டு போகணும்.
அதே மாதிரி உங்களோட ஓ லெவல் ரிசல்ட்ஸ் கட்டாயம் நீங்கள் கொண்டுட்டு போகணும். ஒரிஜினல் வராது, நீங்கள் ஸ்கூலால் போய் அதை உறுதிப்படுத்தி எடுக்கணும். உங்களோட ரிசல்ட்ஸு பிரின்சிபல் உறுதிப்படுத்தின ஓ லெவல் ரிசல்ட்ஸ். அடுத்து உங்களோட ஐடென்டி கார்டு, உங்களோட பள்ளி, உங்களோட மஸ்ஜித்னு உங்களோட மஹல்லாவால் தந்த ஒரு நற்சான்றிதழ். இவரை எங்களோட பள்ளி வாசலை சேர்ந்தாலும் இவர் பிரச்சனை இல்லை, நல்ல பிள்ளை தானேன்னு சொல்லி அவங்க ஒரு சான்றிதழ் ஒன்று தரணும். சரிதானே? அப்போ அது கட்டாயம். அடுத்தது உங்களோட பாடசாலை அதிபர், உங்களோட ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட போய் நீங்கள் ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் எடுக்கணும். இவர் படித்த காலத்தில் என்ன ப்ரிஃபெக்டாக இருந்தாரா, மானிட்டராக இருந்தாரா, எக்ஸ்ட்ரா கரிக்குலத்தில் ஈடுபட்டாரா, விளையாட்டு தலைவராக இருந்தாரா, அப்படியெல்லாம் போட்டு நீங்கள் உங்களோட உண்மையான தகவல்களை போட்டு உங்களோட பிரின்சிபல்கிட்ட இருந்து ஒரு கேரக்டர் லெட்டர் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இது தவிர உங்களோட புலமை சான்றிதழ்கள், தேசிய மட்டம், மாகாண மட்டம், வலய மட்டம், கோட்ட மட்ட போட்டிகளுக்கு நீங்கள் போய் எடுத்த சர்டிஃபிகேட்ஸ், வேறு வேறு காம்படிஷன்ஸுக்கு போய் நீங்கள் எடுத்த உங்களோட சான்றிதழ்கள், உங்களோட திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய சகல விடயங்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். இது தவிர உங்களுக்கு மேலதிகமாக ஏதாவது ஜாமியா நலிமியாவை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் என்றால் இதில் போடப்பட்டிருக்கிற ஒஃபிஷியல் நம்பர்ஸுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இந்த நம்பரை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கொள்ளுங்க எல்லாரும். இந்த நம்பர் தான் ஜாமியா நலிமியாவினுடைய ஒஃபிஷியல் நம்பர்ஸ். இதை தவிர நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுறதாலேயோ வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்குறதாலேயோ நாங்கள் ஒஃபிஷியலான தகவல் ஒன்றும் சொல்லல, அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சும்மா ஒரு கைடன்ஸை தான் உங்களுக்கு தரோம். ஒஃபிஷியலான தகவல்கள் நீங்கள் ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும்னா இந்த திரையில் காட்டப்படுற இந்த இலக்கங்களோட நீங்கள் தொடர்புல கொண்டு பார்த்துக்கொள்ளலாம். சரிதானே? ரைட். நஸ்ரான் அகமட் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வதாக இருந்தால், நீங்கள் ஜாமியா நலிமியான மெயின் ஸ்டடீஸில் கவனம் செலுத்தி படிக்கிறதா இருந்தால் அங்கே போங்க. அங்கே இருந்து கொண்டு நீங்கள் அதுக்கு போகலாமா இதுக்கு போகலாமான்லாம் கேள்வி கட்டிக்கிறீங்க. அதுகளை தவிர்த்துட்டு, சரிதானே, உங்களுக்கு ஜாமியா நலிமியாவினுடைய இப்போ சொன்ன இந்த கற்கை நெறிகள் படிக்கிறதுக்கு விருப்பம் என்றால் தான் நீங்கள் அந்த இன்டர்வியூக்கு போகிறது பொருத்தம். இல்லாவிட்டால் நீங்கள் வேறு கோர்ஸ்களுக்கு தெரிவாகி போகிறது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு, அங்கே படிப்பிச்சு தருவாங்க. உங்களுக்கு ஒஏ லெவலுக்கு நீங்கள் வெளியே கிளாஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே எல்லா கிளாஸஸ் நடக்கும். அவங்களோட டிகிரி படிக்கிறது வரைக்கும் சகல விடயங்களும் அங்கேயே நடக்கும். நீங்கள் வெளியே எந்த வித தேவையும் உங்களுக்கு இல்லை. ஸோ அதை நீங்கள் கேட்கவும் தேவையில்லை. சரி, இவ்வளவுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். ஜாமியா நலிமியாவில் படிக்கிறதால உங்களோட கல்வி தகைமை அதிகரிக்கும், ஆளுமை விருத்தியாகும், தொழில் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல தொழிலை நோக்கி போகிறதுக்கான கைடன்ஸ் கிடைக்கும். தொழில் கிடைக்காது ஜாமியா நலிமியாவில் படிச்சதுக்காக யாரும் கூப்பிட்டு உங்களுக்கோ தொழில் தர போகிறதில்ல. நீங்கள் உங்கள் அங்கே இருக்கிற காலத்தில் சரியாக உங்களோட டிகிரியை முடித்து உங்களோட ஆளுமைகளையும் வளர்த்து உங்களோட திறன்களையும் வளர்த்து கொண்டு குறிப்பாக உங்களோட பொது அறிவு நுண்ணறிவு சார்ந்த விடயங்களை நீங்கள் வளர்த்து கொண்டு வருவீங்களா இருந்தால் சாதாரணமாக நீங்கள் ஜொப்புகளை நீங்கள் தான் தேடிக்கொள்ள வேண்டிய. ஜாமியா நலிமியாவில் படித்ததுக்கு ஜொப் யாரும் கரண்டி பண்ணுற இல்லை. ஆனால் தொழில் எடுக்கிறதுக்கான அடிப்படை விஷயங்களை நீங்கள் அங்கேருந்து பெற்றுக்கொள்ளலாம். சரிதானே? உங்களுக்கு தெரியும், இலங்கை முழுவதும் பல நலிமிகள் பல்வேறு உயர் பதவிகளில் இருந்து இன்று சேவையாற்றி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். வெளிநாட்டு தூதுவர்களாக கூட நலிமிகள் இருக்கிறாங்க, எம்பசிடர்ஸாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜட்ஜாக இருக்கிறாங்க, நீதிபதிகளாக இருக்கிறாங்க, லாயர்ஸாக இருக்கிறாங்க, டீச்சர்ஸாக இருக்கிறாங்க, பிரின்சிபல்ஸாக இருக்கிறாங்க, வெவ்வேறு நிறுவனங்களை நடத்துகின்றவர்களாக இருக்கிறாங்க, பல்வேறு துறைகள் இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்பொழுது நிறைய நலிமிகள் இப்பொழுது கலாநிதி பட்டங்களை பூர்த்தி செய்து பிஹெச்டி முடிச்சுட்டு உயர் கல்வி நிறுவனங்களையும் ஏனைய நிறுவனங்களையும் பணியாற்றி கொண்டிருக்காங்க. இன்னும் பலர் இப்பொழுது கலாநிதி கற்கைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சிலர் மாஸ்டர் டிகிரிஸ் முடிச்சுட்டு பல்கலைக்கழகங்களில் விரிவுரையாளர்களாக இருக்கிறாங்க. இப்படி பல உயர் பதவிகளில் இலங்கையில் இருக்கிற பல நலிமிஸ் இருக்கிறாங்க. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், உங்களோட ஊரில் இருக்கிற அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் அப்படி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதான் 2026 இன்றைக்கு போடப்பட்ட அறிவுறுத்தல். ஜூன் 13, 14 நடக்க இருந்த அந்த பரீட்சை நடக்காது, அதுக்கு பிறகு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. ஸோ இதில் எல்லாமே போடப்பட்டிருக்குது உங்களுக்கு தேவையான விஷயங்கள். அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இதில் அந்த டேட்டை பார்த்துக்கொள்ளுங்க. 2009 1/31 பின்னர் பிறந்தவராக இருத்தல். அதை நான் அப்போ சொன்னேன் உங்களுக்கு 2009 சொல்லி. 2009 ஆண்டுக்கு 1ஆம் மாதம் 31 பின்னர் பிறந்தாக்கள் தான் இதில் ஜாயின்ட் ஆகலாம் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரி, ஓகே. உங்களோட இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்கன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு குர்ஆன் ஓத சொல்லுவாங்க, உங்களோட ஓலவர் ரிசல்ட்ஸை பரிசீலிப்பாங்க, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, உங்களோட பர்சனாலிட்டியை பார்ப்பாங்க, உங்களோட ஆளுமையை பார்ப்பாங்க, நீங்கள் எப்படி கதைக்கிறீங்கிற அந்த ஒழுங்குகளை பார்ப்பாங்க, உங்களோட டேலண்ட்ஸை பார்ப்பாங்க. உங்களோட கட்டாயம் உங்கள்கிட்ட ஏதாவது திறமை அளிக்கும், பாட்டு பாடுற திறமை இருந்தால் நீங்கள் ஒரு பாட்டை ரெடி ஆகிட்டு போய் படித்து காட்டலாம். அதில் இன்டர்வியூவில் சந்தர்ப்பம் கேட்டால் தருவாங்க. கவிதை சொல்லக்கூடிய ஆட்கள் இருந்தால் கவிதை வேணும் நீங்கள் படிச்சுக்கலாம். நீங்கள் ஏற்கனவே எழுதின ஆக்கங்கள் பத்திரிகைகள் அப்படி வந்திருந்தால் அல்லது புத்தகங்கள் ஏதாவது வெளியிட்டு இருந்தால் அல்லது ஏதாவது ஒரு சங்கத்திலேயோ அமைப்பிலையோ நீங்கள் வேலை செஞ்சிருந்தால் அதுக்கான ஆதாரங்கள் சான்றுகள் இருந்தால் அதை கொண்டுட்டு போங்க. அதுக்கு மார்க்ஸ் இருக்கு இன்டர்வியூவில். ஸோ அதுகளை கட்டாயம் கொண்டுட்டு போங்க. எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் கொண்டுட்டு போங்க. உங்களோட வாசிப்பு பழக்கத்தை கொஞ்சம் கேட்பாங்க. என்ன வாசிக்கிறீங்க, என்ன வாசிச்சிக்கிறீங்க, அல்லது
புலமையாக வாசிக்கிற புத்தகங்கள் நூல்கள் சஞ்சிகைகளோட பேர்கள் சில நேரம் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் உண்மையானது தானே சொல்லணும். நீங்கள் வாய்ச்சா தான் அதுகளுக்கு விடைகள் சொல்ல முடியுமா இருக்கும். அதில் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட ட்ரெஸ் கோட் வந்து ஆஃபீஷியல். இன்டர்வியூக்கு போகிற நேரம் நல்ல வடிவாக அழகா ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் இருந்தால் அதை போட்டு, அல்லது ஒயிட் ஷர்ட் இருந்தால் அதை போட்டு வடிவாக ட்ரௌசர் போட்டு இன் பண்ணி பெல்ட் போட்டு தொப்பி போட்டு ஷூ போட்டு வடிவாக போகும். சரிதானே? ஒஃபிஷியலாக நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு போங்க. தயவுசெய்து டிஷர்ட்டோ டெனிமோ இந்த மாதிரியான உடுப்புகள் போட்டுக்கொண்டு இன்டர்வியூக்கு போக வேணாம். அது உங்களோட ஆளுமை குறைபாட்டை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதுதான் நலிமையாளந்து வெளியிடப்படுகின்ற மேகசின் இஸ்லாமிய சிந்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஞ்சிகை தான் நலிமையாளந்து வெளிவர ஒரே ஒரு விஷயங்களாக இருக்கிறது. இது ஜாமியா நலிமையாவுடைய 2017 ஆண்டு இடம்பெற்ற கன்வெகேஷனுடைய ஒரு புகைப்படம். இதில் இப்போது இருக்கிற ரெக்டர் முதல்வர் இவர் தான். இப்போ நான் வட்டம் போட்டு காட்டுறவர் தான் அஷேக் உஸ்தாத் ஏசி அகார் முகமது நலிமி அவர்கள் தான் இப்போதைய ரெக்டராக இருக்கிறார்கள். முதல் இருந்த டிரெக்டர் கலாநிதி எம்ஏஎம் ஷுக்ரி டாக்டர் அவர்கள் மரணித்துவதற்கு பிறகு இப்பொழுது அகார் முகமது நலிமி சார் அவர்கள் தான் இப்பொழுது அதனுடைய பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இவர் அப்போது உயர்கல்வி அமைச்சராக இருந்தவர். அவர் தான் இந்த பாருங்க, இலங்கட உயர்கல்வி அமைச்சர் ஜாமியா நலிமியாவுடைய பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி விடயங்களை கவனத்தில் எடுக்குமாறு கேட்டுக்கொண்டோம். உங்களோட எக்ஸாமை பொறுத்தவரையில் உங்களோட தமிழ் மொழி அறிவு, கணித அறிவு, ஜென்ரல் நாலேஜ், ஐக்யூ, இங்கிலீஷ், இஸ்லாமிய உலகம், முஸ்லீம் வேர்ல்டு பற்றின விஷயங்கள், எஸ்ஏ கட்டுரை ஒன்று நார்மலாக எழுத சொல்லி வரும். இதெல்லாம் நீங்கள் ரெடியாகி கொண்டு போக வேண்டும். ஒரு பெட்ஜுக்கு 100 பேர் எடுப்பாங்களா? இந்த பெட்சில் 100 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு ரைட். இந்த எக்ஸாம் டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த தேவையில்லை. பரீட்சையை அழகாக செஞ்சு கொள்ளுங்க. அதில் நோட்ஸை நான் வேன் பண்ண அனுப்பிவிடுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இப்படியான கேள்விகள் வரலாம். இப்போ நுண்ணறிவு வினாக்கள் இதை தான் நாங்கள் நாளைக்கு உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமை செய்ய போகிறோம். ஒரு நுண்ணறிவு வினாக்கள் உங்களுக்கு தந்துட்டு அதில் கேள்விகள் கேட்கலாம். இப்படியான தாயக்கட்டை வினாக்கள், கதி தூரம் சம்மந்தமான வினாக்கள், அப்படியான வினாக்கள், விகிதம் பரப்பளவு, இந்த மாதிரியான வினாக்கள் உங்களுக்கு இடம்பெறலாம். ரகசிய குறியீடுகள் சம்மந்தமான வினாக்கள்னு சொல்லி உங்களோட நுண்ணறிவை பரிசோதிக்கிற மாதிரி வரலாம். அது மாதிரி பொது அறிவு வரலாம். ஏன்னா தற்போதைய சபாநாயகர் யார், நவீன காந்தி என அழைக்கப்படுறவர் யார் இந்தியாவில், ஞாயிற்று தொகுதியில் மிகப்பெரிய கோல் என்ன, ஃபேஸ்புக்கோட ஸ்தாபகர் யார், இந்த மாதிரியான கேள்விகள். சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் யார், தற்போதைய இலங்கை கல்வி அமைச்சர் யார், இறுதியாக பாராளுமன்ற தேர்தல் எப்போ நடந்த, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்கலாம். கணித வினாக்கள் உங்களோட ஓலவல் மேக்ஸை பேஸ் பண்ணி மேக்ஸ் கொஷின்ஸ் உங்களுக்கு வரலாம். அதே மாதிரி இஸ்லாமிய உலகம், பாகிஸ்தான் நாட்டுற தலைநகரம் என்ன, தற்போதைய துருக்கிய ஜனாதிபதி யார், சமாதானத்துக்காக நோபல் பரிசு வென்ற எமன் நாட்டு முஸ்லீம் பெண்மணி யார், ஃபீதுலால் குர்ஆன் என்ற தப்சீர் நூலை எழுதினது யார், இப்படி ஏதோ இந்த மாதிரியான ஏதோ ஒரு கேள்வி. இதுதான் வரும் என்று நான் சொல்ல சும்மா ஒரு மாடலுக்கு போட்டோம். கட்டுரைகள் வரலாம். இஸ்லாமும் இளைஞர்களும் சமூக புனரமைப்பில் மஸ்ஜிதில் வளர்கிற பங்கு என்ன, கல்வியோட முக்கியத்துவம்னு சொல்லி இப்படியான விடயங்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். ஸோ அதுகளை நீங்கள் சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விடயங்கள். இனி கடைசியாக ஜாமியா நலிமியா சம்பந்தமான காணொளி உங்களுக்கு காண்பிக்கப்படும். அதுக்கு முன்னர் இஸ்லாமிய கல்வி ஷரியா துறையில் நீங்கள் கற்பதன் முக்கியத்துவம் சம்பந்தமாக ஒரு 5-6-10 நிமிடங்களுக்குள்ள உங்களுக்கான தெளிவுகள் வழங்கப்பட இருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நாலுமே இன்டர்வியூ சம்மந்தமாக ஏதாவது டவுட்டாக கிளியரா எல்லாம் ஓகே உங்களுக்கு கிளியரா? கடைசியாக ஒரே ஒரு தலைப்பு இருக்குது, அந்த தலைப்பை முடிச்சுட்டு கடைசியாக வீடியோவையும் பார்த்துட்டு நாங்கள் முடிப்போம். லாஸ்ட்டாக வீடியோ பார்ப்போம். அந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு ஒன்றை தரும். சொல்லுங்க. கொஷின்ஸ் எல்லாம் நான் அனுப்புகிறேன்னா உங்களுக்கு நாளைக்கு ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும், அதெல்லாம் தருவோம். அதெல்லாம் டோன்ட் வரி. சரி, வேறு ஏதாவது டவுட் கிளியர்னு சொல்கிறாங்க, கிளியர்னு போடுங்க. இன்டர்வியூ போகிற சம்மந்தமாக தெளிவு எல்லாம், ஒரு கேள்வியும் இல்லைன்னு சொல்கிறாங்க, கிளியர்னு மெசேஜ் போடுங்க. ஃபீஸ் எல்லாம் சொல்லியாச்சு, ஏற்கனவே சொல்லிட்டோம். 15,000 ரூபா மந்த்லி ஃபீஸ் கட்டும். வேறு டவுட் இருந்தால் டவுட்டை கேளுங்க, இல்லாட்டி போடுங்க. ஃபார்மா, அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னும் வெளியிடப்படலை. ஆன்லைன் ஃபார்ம் வெளியிடப்பட்டோன்னு உங்களுக்கு தருவோமா? ரைட். ஹாஸ்டல் செட்டப் வந்து உங்களுக்கு தாராளமாக இருக்கு, நான் காட்டுவோம், வீடியோவில் வரும். சரி, ஓகே. பெரும்பாலும் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக உங்களுக்கு இஸ்லாமிய கல்வியினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமான அந்த தலைப்பை எங்களோடு இணைந்திருக்கிற இன்னும் ஒரு சகோதரர் அஷேக் நுஃபைல் நலிமி அவர்கள் அதனை இப்பொழுது உங்களுக்கு செய்வார்கள். அது முடிய நாங்கள் வீடியோ ப்ளே பண்ணுவோம். வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த அமர்வுலேருந்து லீவ் ஆகலாம். இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக பிறகு கேட்டுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இப்போது நாங்கள் அடுத்த செஷனுக்குள்ளே போவோம். சரியா? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நடக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் வீடியோ பார்த்துட்டு முடிப்போமா? ஃபார்ம் பற்றி நான் சொல்லிட்டேன். அட்மிஷன் ஃபார்ம் இன்னும் வெளியிடல நலிமையாவால். வெளியிட்ட உடனே உங்களுக்கு குரூப்பில் போடுவோம், அதை நீங்கள் செஞ்சு கொள்ளுங்க. சரியா? சரி.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஷாவுக்குரிய வாங்க சொல்லு வாங்க முடிய நம்ம தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு டூ மினிட்ஸா. خير. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே ஜாமியா நதீமியாவுக்கு நீங்கள் அனைவரும் உயர்கல்விக்காக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது
காத்தாங்குடி ராபிதா மற்றும் ஜாமியா நலிமியானுடைய பழைய மாணவர் அமைப்பின் சார்பில் உங்களுக்கான முன்கூட்டியே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் உண்மையிலேயே ஜாமியா நலிமியா என்ற கலாபீடத்தினூடாக உருவாக்கப்படுகின்ற மனிதர்கள் அல்லது ஆளுமைகள் சமூகம் சார்ந்து யோசிக்கின்ற, சமூகத்துக்காக பாடுபடுகின்ற, வேலை செய்கின்ற, சமுதாயத்துக்கு தேவையான மிக முக்கியமான காத்திரமான பணிகளில் ஈடுபடுகின்ற ஆளுமைகளாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக அவர்கள் வெவ்வேறு துறைகளில் அவர்கள் பணிபுரிந்தாலும் ஏற்கனவே சகோதரர் அவர்கள் சொல்லப்பட்டதற்கிணங்க டிஎஸ் இருக்கலாம், ஜிஏஆ இருக்கலாம், ஜட்ஜாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், அல்லது வெவ்வேறான தனியார் நிறுவனங்களை நடாத்துகின்றவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவருடைய மிகப்பெரிய இலக்காக இருப்பது சமுதாயத்தை அடிப்படையாக கொண்டு சமுதாயத்துக்கான வேலை திட்டங்களில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய இலக்காக இருக்கிறது. அதனை இலக்காக வைத்து தான் ஜாமியா நவீமியாவும் தன்னுடைய எல்லா விதமான பாட விதானங்களையும் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாத்தோடு தொடர்பான இஸ்லாத்தை சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்துகின்ற வகையிலான கல்வியை கற்றுக்கொள்வது என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் குர்ஆனுடைய சூரத்து தௌபாவுடைய 122வது வசனம் கூட 12வது வசனம் சூரத் தௌபாவுடைய 12வது வசனம் கூட மிக தெளிவாக சொல்கிறது, ஒரு சமுதாயத்திலிருந்து சிலர் குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்கின்ற மனிதர்கள் இருத்தல் வேண்டும். அவர்கள் ஒவ்வொருவரும் எப்போது தங்களுடைய பிரதேசத்தை நோக்கி நகர்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் தங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு நல்ல விடயங்களை ஏவுகின்றவர்களாக இருத்தல் வேண்டும் என்பதை குர்ஆன் எங்களை பார்த்து பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இஸ்லாத்தோடு தொடர்பான கல்வி என்பது மிக முக்கியமானது. அது குர்ஆனோடு சார்ந்த கல்வியாக இருக்கலாம், ஹதீஸோடு சார்ந்த கல்வியாக இருக்கலாம், அல்லது இரண்டையும் படிக்கின்ற கல்விகளாக இருக்கலாம். எனவே இஸ்லாத்தோடு சம்பந்தமான இஸ்லாத்தை மிக ஆழமாக படித்தல் என்பது எங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. காரணம், ஜாமியா நதீமியா என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டதை போல ஜாமியா நதீமியா என்பது தன்னுடைய அடிப்படை இலக்காக வைத்திருப்பது என்பது சமுதாயத்துக்கு தேவையான ஆளுமைகள் உருவாக்குவது தான். வெறுமனே உயர்கல்வியை தொடர்கின்ற ஆளுமைகள் உருவாக்குவது என்பதையும் தாண்டி சமுதாயத்திற்காக உழைக்கின்ற, சமுதாயத்துக்காக வேலை செய்கின்ற, நல்ல நல்ல பிரயோசனமான காரியங்களை விடயங்களை உருவாக்குகின்ற மனிதர்களை உருவாக்குகின்ற ஆளுமைகளை உருவாக்குகின்ற வேலை திட்டத்தில் தான் ஜாமியா நலீமியா மிக கூடுதலான கவன குவிப்பை செலுத்தியிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே குர்ஆனை படிப்பதற்கு என்பது அது அல்லாஹ்வுடைய புறத்தால் எங்களுக்கு தரப்படுகின்ற மிகப்பெரிய கிஃப்ட். நான் இஸ்லாத்தை படிக்கிறேன், ஆழமாக படிக்க இருக்கிறேன், குர்ஆனை படிக்க இருக்கிறேன், சுன்னாவை படிக்க இருக்கிறேன் என்றால் உண்மையிலே அல்லாஹ் தாலாவின் புறத்தால் எங்களுக்கு தரப்படுகின்ற மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மை யுரிதில்லாஹு பி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் தாலா யாருக்கு நலவை நாடுகிறானோ, நல்லது நடக்க வேண்டும், இவர் நல்ல முறையில் வாழ வேண்டும், சமுதாயத்துக்கு பிரயோசனமான மனிதர்களாக இருத்தல் வேண்டும், சமுதாயத்திற்கு நல்ல பிரயோசனமான விடயங்களை செய்கின்ற மனிதர்களாக இருத்தல் வேண்டும் என்று யாருக்கு அல்லாஹ் தாலா நலவை நாடுகிறானோ அத்தகைய மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் தாலா மார்க்கம் தொடர்பிலான மிக கூடுதலான அறிவை, ஆழமான அறிவை கொடுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருக்கலாம், இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருக்கலாம், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருக்கலாம். இப்படி பெரிய சஹாபாக்கள் தங்களுடைய சிறு வயதிலிருந்தே குர்ஆனையும் சுன்னாவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வழிமுறையினையும் மிக கூடுதலாக ஆழமாக படித்திருக்கிறார்கள். எனவே தான் பிற்காலத்தில் அவர்கள் வான் போற்றுகின்ற ஆளுமைகளாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இஸ்லாத்தை ஆழமாக படித்தல் என்பது கட்டாய கடமை கிடையாது. ஒவ்வொரு தனிநபரும் கட்டாயம் படிக்க வேண்டும் என்பது கிடையாது. ஆனால் ஒரு சிறு குழு அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் ஹதீஸையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வழிமுறையையும் படிப்பதனூடாக அந்த சிறிய குழுவானது தங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற ஏனைய மனிதர்களுக்கு அதனை எத்தி வைக்கின்ற குழுவாக அவர்கள் மாற வேண்டும் என்ற ஃபர்லு கிஃபாயாவான ஒரு செயற்பாடாகத்தான்
இந்த இஸ்லாமிய கல்வி பற்றி அல்லது இஸ்லாமிய கல்வி அறிந்து கொள்ளுதல் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலேயே நாங்கள் ஊர்களில் இருக்கின்ற போது எங்களுக்கு ஆசைதான் பள்ளி வாயிலில் ஹுத்துபா செய்ய வேண்டும் என்று, அதே நேரம் இமாமத் செய்ய வேண்டும் என்று, தொழுவிக்க வேண்டும் என்று, ஆக குறைந்தபட்சம் என்னுடைய பெற்றோர்களுக்காவது ஜனாசா தொழுகையாவது நாங்கள் தொழுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிறு வயதிலிருந்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஹுத்துபா ஓதப்படுகின்ற மிம்பரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். தொழுவிக்கப்படுகின்ற மெஹராபை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே நேரம் வந்து பள்ளி வாயில்களில் ரமலானுடைய காலங்களில் மிக கூடுதலாக மக்களுக்கு உபன்யாசம் செய்யப்படுகின்ற அந்த நிகழ்வுகளை எல்லாம் நானும் நீங்களும் பார்த்திருக்கிறோம். ஆனால் அத்தகைய தகைமையை பள்ளி வாயில்களில் ஹுத்துபா ஓதப்படுகின்ற அந்த சந்தர்ப்பங்கள், உபன்யாசம் நிகழ்த்தப்படுகின்ற சந்தர்ப்பங்கள், தொழுவிக்கின்ற இமாமத் செய்யப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தாலா யாருக்கு மிக கூடுதலாக கொடுத்திருக்கிறான் என்றிருந்தால், இப்படி இஸ்லாமிய துறையில் தன்னுடைய உயர்கல்வியை தொடர்ந்தவர்களுக்குத்தான் மிக கூடுதலாக கொடுத்திருக்கிறான். சில நேரம் ஊர்களில் இஸ்லாமிய கல்வியில் கற்காதவர்கள் கூட சில நேரம் தொழுவிக்கலாம், அல்லது பிரயாணங்களில் ஈடுபடுகின்ற போது அத்தகைய இமாமத் செய்கின்ற பணிகளில் அவர்கள் ஈடுபடலாம். ஆனால் மிக பிரதானமாக ஹுத்துபா செய்கின்ற பணியை மிக பிரதானமாக இஸ்லாமிய கல்வி தன்னுடைய உயர்கல்வியை தொடர்ந்தவர்கள் தான் செய்கிறார்கள். ஊர்களில் இமாமத் செய்கின்ற பணியை மிக கூடுதலாக செய்கின்ற ஆளுமைகளாக இந்த இஸ்லாமிய கல்வியை தொடர்ந்த அந்த ஆளுமைகள் தான் செய்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க. எனவே அத்தகைய அந்த தன்மை, அத்தகைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தாலா இஸ்லாமிய அந்த கல்வியை தொடர்கின்ற அந்த மனிதர்களுக்குத்தான், ஆளுமைகளுக்குத்தான் அல்லாஹ் தாலா கொடுக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மிக முக்கியமாக ஏற்கனவே நாங்கள் பார்த்ததை போல இஸ்லாமிய கல்வி என்பது ஃபர்து கிஃபாயா. ஒரு சிலர், ஒரு சின்ன குரூப் குர்ஆன் சுன்னா பற்றிய அந்த அறிவை பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஊருக்கு மிக பொருத்தமான அந்த சமூகம் சார்ந்த வேலை திட்டங்கள் ஈடுபட வேண்டும் என்ற அந்த ஃபர்து கிஃபாயாவான வேலை திட்டமாகத்தான் இஸ்லாமிய கல்வியை பெற்றுக்கொள்ளுதல் என்ற அந்த செயற்பாடு இருக்கிறது. அதே நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே அந்த ஹதீஸை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாரின் மீது அல்லாஹ் தாலா மிக கூடுதலான அன்போடு இரக்கத்தோடு இருக்கிறானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் தாலா இத்தகைய இஸ்லாமிய கல்வியை பெற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தை வழங்குகிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மிக முக்கியமாக எங்களுடைய இறுதி இலக்கு, நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், இன்னொரு ஏனைய மனிதர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய இறுதி இலக்கு சுவர்க்கத்துக்கு செல்வது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த உயர்ந்த சுவனத்தில் இருத்தல் வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய இறுதி இலக்காக இருக்கிறது. அந்த இறுதி இலக்கை, சுவர்க்கத்துக்கு செல்வதற்கான அந்த பாதையை அல்லாஹ் தாலா இஸ்லாமிய கல்வியை நோக்கி யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தாலா அந்த பாதையை இலகுபடுத்தி கொடுக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மன் சலக தரீகன் எல்தமிசு ஃபிஹி இல்மன் சஹல் அல்லாஹு லஹு தரீகல் ஜன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், எந்த மனிதர் அறிவை தேடுகின்ற அந்த பாதையில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய மனிதர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா சுவர்க்கம் செல்வதற்கான பாதையை இலகுபடுத்தி கொடுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே ஜாமியா நதீமியாவில் அல்லது ஜாமியா நதீமியா இல்லாது ஏனைய கலாபீடங்களில் நாங்கள் இஸ்லாமிய கல்வியை தொடர்வதாக இருந்தாலும் கூட அந்த கற்கை நெறியில் நாங்கள் செலவழிக்கின்ற காலங்கள் அனைத்தும் சுவர்க்கத்திற்கு செல்வதற்கான எங்களை தயார்படுத்துகின்ற காலம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் தாலா அத்தகைய காலங்களில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சுவர்க்கத்துக்கு செல்வதற்கான அந்த வாயிலை திறந்து தந்து கொண்டே இருக்கிறான் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. யாரெல்லாம் இஸ்லாமிய கல்வியை தேடுகின்ற பாதையில் தொடர்ந்தேச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தாலாவினால் படைக்கப்பட்ட பறவைகளாக இருக்கலாம், மீனினங்களாக இருக்கலாம், ஏனைய உயிரினங்களாக இருக்கலாம், அவை அனைத்தும் பிரார்த்தனை செய்கிறது, இந்த மனிதர் நல்ல முறையில் இஸ்லாமிய கல்வியை தொடர்ந்துகின்ற அதே நேரம் அவர் கற்ற அந்த விடயங்களினூடாக சமுதாயத்துக்கு மிக காத்திரமான, மிக பிரயோசனமான செயற்பாடுகள் அவர் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஏனைய உயிரினங்கள் பிரார்த்தனை செய்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த இலக்கின் அடிப்படையில் தான் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இஸ்லாமிய கல்வியை நாங்கள் ஒவ்வொருவரும் கற்க வேண்டும்.
அல்லாஹு தாலாவுடைய விருப்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஃபர்லு கிஃபாயாவான செயற்பாடு, நான் சுவர்க்கம் செல்வதற்கான அந்த பாதையை இலவுபடுத்தி தருகின்ற ஒரு வழிமுறையாக இந்த இஸ்லாமிய கல்வியை பெற்றுக்கொள்கின்ற அந்த வழிமுறை இருக்கிறது என்ற இந்த எண்ணத்தில் தான் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஜாமியா நலீமியா என்ற அந்த கலாபீடத்தினுடைய அந்த கற்கை காலங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் இருக்கின்ற ஊர்களில் யாரெல்லாம் தலைவர்களாக இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்தால், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், அது குடும்ப ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, திருமண ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்னொரு வியாபார கொடுக்கல் வாங்கல் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை நாடுகின்ற, தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் நாடுகின்ற இடமாக இஸ்லாமிய கல்வியை படித்தவர்களிடம்தான் அந்த தீர்வை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். குடும்ப ரீதியான பிரச்சனையா, பள்ளி வாயிலில் இருக்கின்ற அந்த பேஷிமாமிடம் அல்லது மோயிலவிடம் சென்று இந்த விடயம் தொடர்பு தீர்வினை பெற்றுக்கொள்கிறார்கள். சமூகம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறதா, ஜமஇய்யத்துல் உலமாவில் இருக்கின்ற அந்த உலமாக்களிடம் சென்று அந்த முக்கியமான தீர்வுகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே சமூகம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கின்ற போதிலும் சரி, குடும்பம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கின்ற போதிலும் சரி, வியாபார கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கின்ற போதிலும் சரி, இன்னொரு பிரச்சனைகளோ அல்லது சில சிக்கல்களோ அல்லது சில சங்கடமான நிலைகள் உருவாக்கப்படுகின்ற போது அந்த நிலைகளில் தலைமைத்துவத்தை தாங்கி நின்று நல்ல பல கருத்துக்களை முன்வைத்து அந்த இடத்தில் இருக்கின்ற மக்களை நெறிப்படுத்தி சமாதானப்படுத்தி மிக காத்திரமான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற அந்த தகைமையை அல்லாஹு தாலா சமுதாயம் முழுவதும் இந்த இஸ்லாமிய கல்வியை கற்ற மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்க, வரலாற்று நடிகளும் நாங்கள் பார்க்கின்ற போது இஸ்லாமிய துறையில் யாரெல்லாம் பாண்டித்யம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களை நாடித்தான் ஏனைய மனிதர்கள் சென்றிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் ஷாஃபியாக இருந்தாலும் சரி, இமாம் அபு ஹனீஃபாவாக இருந்தாலும் சரி, இன்னொரு இமாம் மாலிக், இமாம் அஹமது இப்னு ஹம்பல், இமாம் சயீத் இப்னு முஸையப், இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்ஷரி, இப்படி மிகப்பெரிய இமாம்களை நாடி மனிதர்கள் சென்றதற்கான காரணம் அவர்களிடம் இருக்கின்ற அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதே நேரம் அந்த இமாம் ஷாஃபி வாழ்ந்த அதே காலத்தில் பல நிபுணத்துவம் வாய்ந்த ஏனைய மனிதர்களும் வாழ்ந்தார்கள். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஏனைய நிபுணத்துவம் வாய்ந்த ஏனைய மனிதர்களும் வாழ்ந்தார்கள். ஆனால் மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற போது, சிக்கல் வருகின்ற போது அதனை சுலபமாக தீர்த்து வைக்கின்ற தகைமையை அல்லாஹு தாலா இஸ்லாமிய கல்வி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் இந்த இடத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு விடயத்தை ஞாபகம் ஊட்டுவதை மிக பொருத்தம் என கருதுகிறேன். உண்மையில் நாங்கள் வாழுகின்ற சூழலில் பல டாக்டர்ஸோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பல லோயர்ஸ் தெரியும், பல இன்ஜினியர்ஸோடு எங்களுடைய குடும்பங்களில் 2-3 இன்ஜினியர்ஸும் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அக்கௌண்டன்ட் இருக்கிறார்கள், டீச்சர்ஸ் இருக்கிறார்கள், பல தனியார் நிறுவனங்களை நடாத்துகின்ற பல சகோதரர்கள் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏதேனும் ஒரு பிரச்சனை வருகின்ற போது நாங்களாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு, சுலபமாக அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கு முதலாவது ஓடுகின்ற ஒரு இடமாக இஸ்லாமிய கல்வி சார்ந்த மனிதர் தான் இருக்கிறார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையாக இருக்கிறது, நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அதனை நாங்கள் யாரும் மறுத்து விட முடியாது. எனவே இஸ்லாமிய கல்வியை பெற்றுக்கொள்வது என்பது அல்லாஹ் தாலாவின் புறத்தால் அந்த சமுதாயத்துக்கான தலைமைத்துவம் எண்ணின்பால் வருவதற்கான ஒரு மிக முக்கியமான வழிமுறையாக அந்த இஸ்லாமிய கல்வி இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் யாரெல்லாம் இஸ்லாமிய கல்வியோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மன நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். யாராக இருந்தாலும் சரி, குறைந்த வருமானம் எடுக்கின்ற மனிதராகத்தான் அவர் இருப்பார், மிக கூடிய வருமானம் எடுக்கின்ற மனிதராக அவர் இருந்திருக்க மாட்டார். மிக குறைந்த வருமானம், சாதாரண தொழிலைத்தான் அவர் செய்வார். ஆனால் அவர் செய்கின்ற மிகப்பெரிய சேவை குர்ஆனையும் சுன்னாவையும் அவர் படித்திருக்கிறார்.
குர்ஆனை படித்து கொடுக்கிறார், சுன்னாவை சொல்லி கொடுக்கிறார், சமுதாயத்துக்கு தலைமைத்துவத்தை கொடுக்கிறார், இமாமத் செய்கிறார், ஹுத்பா ஓதுகிறார், உபன்யாசம் நிகழ்த்துகிறார், நல்ல விடயங்களை கற்றுக் கொடுக்கிறார், தீய விடயங்களை விட்டு மற்ற மனிதர்களை தடுக்கிறார். எனவே அவர் குறைந்த வருமானம் பெறுகின்ற மனிதராக இருந்தாலும் அவரிடம் மன நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே தான் குர்ஆன் எங்களை பார்த்து சொல்கிறது, ஒமன் ஆரோல் அந்திக்கிரி ஃபைன்னலஹு மைஷத்தல்லங்கா வனஹ்ஷருஹு யோமல் கயாமத் ஆமா. எந்த மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனையை தாண்டிய நிலையில், சிந்தனை இல்லாத யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் கஷ்டமான, நெருக்கடியான, சிக்கலான, பிரச்சனையான, சங்கடமான வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் குர்ஆன் மிக தெளிவாக எங்களை பார்த்து சொல்கிறது. தொடர்ந்தும் சொல்கிறது, வனஹ்ஷுருஹு யௌமல் கயாமத்தி ஆமா, நாளை மறுமையில் அத்தகைய மனிதர்களை குருடர்களாக நாங்கள் எழுப்பாட்டுவோம் என்று குர்ஆன் தண்டனையாக அத்தகைய மனிதர்களை பார்த்து குர்ஆன் பேசுகிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே காசினால் மன நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியாது. செல்வம் இருக்கிறது, காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, செல்வ செழிப்போடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கார் பங்களா வைத்திருக்கிறோம், தோட்டந்துறவு இருக்கிறது, 4-5 காணிகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்பது அல்ல அதனுடைய அர்த்தம். காசு இருந்தாலும் நிம்மதி என்பது அல்லாஹ்வுக்காக வாழ்கின்ற வாழ்க்கையில் தான் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மிக ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஆழமான நிதானமான அறிவைத்தான் இஸ்லாமிய கல்வி எனக்கும் உங்களுக்கும் தந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. இந்த இடத்தில் நானாக இருந்தாலும், எனக்கு முன்னர் பேசிய அந்த சகோதரராக இருந்தாலும், அவர்கள் நாங்கள் ஏன் உங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றிருந்தால் இந்த இஸ்லாமிய கல்வியை படித்ததன் காரணமாகத்தான். நாங்கள் ஒவ்வொருவரும் பள்ளி வாயிலாக இருந்தாலும் சரி, ஏனைய சமூகம் சார்ந்த நிறுவனங்களிலாக இருந்தாலும் சரி, நாங்கள் சொல்கின்ற எங்களின் மூலமாக சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் அனைத்தும் காது தாழ்த்தி கேட்கப்படுகிறது என்றிருந்தால் அதற்கான மிக முக்கியமான காரணம் எங்களிடம் இருக்கின்ற இந்த இஸ்லாமிய கல்வி என்ற அந்த மிக முக்கியமான விடயம்தான். நாங்கள் ஒவ்வொருவரும் போற்றப்படுகிறோம், மதிக்கப்படுகிறோம் என்பதற்கு காசோ பணமோ காரணம் அல்ல, சொத்துக்களோ ஆடம்பரமான வாழ்க்கையோ அல்ல, கார் பங்களாக்களோ அல்ல. மாற்றமாக எங்களிடம் இருக்கின்ற இஸ்லாமிய கல்வி குர்ஆனோடு, சுன்னாவோடு, ஹதீஸோடு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையோடு தொடர்பான வாழ்க்கை தான் எங்களிடம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் போற்றப்படுவோம், மதிக்கப்படுவோம் என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே தான் இந்த இஸ்லாமிய கல்வி என்பது சமூகம் சார்ந்த அங்கீகாரத்தை எனக்கு தருகிறது. அவர் பண ரீதியாக குறைந்த வருமானத்தை பெறலாம், மிகப்பெரிய ஆள்பலம், பணபலம் கொண்ட மனிதராக அவர் இருந்திருக்க மாட்டார். ஆனால் அவரை சமூகம் கௌரவமான பார்வையை கொண்டு பார்க்கும். அவரோடு பேசுகின்ற போது கனிவான, மிக முக்கியமான, நல்ல சிறப்பான வார்த்தைகளை பயன்படுத்தித்தான் அவர்களோடு மனிதர்கள், ஏனைய மனிதர்கள் பேசுவார்கள். மௌலவி என்று கூப்பிடுவார்கள், ஷேக் என்று கூப்பிடுவார்கள், ஆலிம் என்று அழைப்பார்கள், உலமா என்று அழைப்பார்கள். சமுதாயத்தில் முன் வரிசையில் இருப்பதற்கான அங்கீகாரத்தை அல்லாஹ் தாலா இந்த இஸ்லாமிய கல்வியினூடாக எனக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் தர இருக்கிறார். எனவே சமூகம் சார்ந்த அங்கீகாரத்தை அல்லாஹு தாலா இந்த இஸ்லாமிய கல்வியை பெற்றுக்கொள்வதில் தான் வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகம் ஊட்டிய ஒரு ஹதீஸை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துவது மிக பொருத்தமென கருதுகிறேன். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதன் குர்ஆனை தானும் கற்று ஏனைய மனிதர்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்ற அந்த பணியில் எந்த மனிதர்களெல்லாம் இருக்கிறார்களோ நிச்சயமாக அத்தகைய மனிதர்களால் மிகச்சிறந்த மனிதர்கள், பாக்கியம் பெற்றவர்கள், அருள் பாக்கியம் பெற்றவர்கள், சௌபாக்கியங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள். நாளைய மறுமையில் அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய அந்த அந்த சௌபாக்கியமான சுவன இன்பங்களை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். அவர்கள் இவ்வுலகிலும் பாக்கியம் பெற்றவர்கள், நாளை மறுமையிலும் அவர்கள் தான் பாக்கியம் பெற இருக்கிறார்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே எங்களோடு வாழ்கின்ற நிறைய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். சில நேரம் அவர்கள் குர்ஆன் ஓதுகின்ற விடயத்தில் கூட அவர்கள் அசிரத்தையாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லது குர்ஆன் ஓதுகின்ற போது கூட
பல பிழைகளை விடுகின்ற சகோதரர்களோடு நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹாலா எனக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு தந்திருக்கின்ற, உங்களுக்கு தர இருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் இந்த குர்ஆனோடு தொடர்பான வாழ்க்கை, ஹதீஸோடு தொடர்பான வாழ்க்கை, இஸ்லாமிய கல்வியோடு தொடர்பான வாழ்க்கை என்பது அதனை அனுபவிப்பதற்கு என்று ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கிறது. அந்த 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 டேஸ்ட்டை அல்லாஹாலா அனைவருக்கும் கொடுத்து விட மாட்டான், அனைவருக்கும் கொடுத்து விடுவதும் இல்லை. அல்லாஹாலா அந்த டேஸ்ட்டை அவன் விரும்புகின்ற மனிதர்களுக்கு தான் அல்லாஹாலா கொடுக்குறான். யாரெல்லாம் அந்த அந்த இஸ்லாமிய கல்வி என்ற அந்த 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 விடயத்தை யாரெல்லாம் சுவைக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் அனைவரும் இம்மையிலும் மறுமையிலும் போற்றப்படுகின்ற மனிதர்களாக அல்லாஹ்வின் உதவியோடு மாறுகிறார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மாணவர்களே, உண்மையில் நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் இருக்கிறது. இஸ்லாமிய கல்வி என்பது வெறுமனே இந்த உலகத்தோடு மாத்திரம் சுருங்கியது அல்ல. நாளை மறுமையினுடைய வாழ்க்கையை செப்பனிடுகின்ற ஒரு வாழ்க்கை வழிமுறையாக இருக்கிறது என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே மிக முக்கியமான ஒரு கல்வியாக அது இருக்கிறது. அந்த கல்வியை நோக்கித்தான் நீங்கள் பயணிக்க இருக்கிறீர்கள். வெறுமனே அந்த ஜாமியா நதீமியா என்ற கலாபீடம் என்பது இஸ்லாமிய கல்வி சார்ந்த மிக முக்கியமான அறிவு கருவூலங்களை தர இருக்கின்ற உங்களுக்கு தர இருக்கின்ற மிக முக்கியமான கலாபீடமாக இருக்கிறது. எனவே அந்த கலாபீடத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு படிப்பதற்கான உயர்கல்வியை தொடர்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக அந்த சந்தர்ப்பத்தை, அரிய சந்தர்ப்பத்தை கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிறைய மனிதர்களுக்கு, நிறைய சகோதரர்களுக்கு இத்தகைய சந்தர்ப்பங்கள் கிடைப்பது கிடையாது. நான் நினைக்கிறேன் 100 மாணவர்கள் இம்முறை உயர்கல்விக்காக எடுக்க இருக்கிறார் என்று நினைக்கிறேன். உண்மையிலேயே அத்தகைய 100 மாணவர்களுக்கும் இந்த இஸ்லாமிய கல்வியை தொடர்வதற்காக, ஜாமியா நலீமியால் கல்வியை தொடர்வதற்காக யாருக்கெல்லாம் அல்லாஹு தாலா அந்த அருளை நாடி இருக்கிறானோ அத்தகைய மனிதர்கள் அருள் பாக்கியம் பெற்றவர்கள், அத்தகைய மாணவர்கள் சௌபாக்கியங்களை பெற்றவர்கள். உண்மையிலேயே அந்த இடத்தில் படித்தல் என்பது, என்னுடைய உயர்கல்வியை தொடருதல் என்பது வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட மிக முக்கியமான மறக்க முடியாத சந்தர்ப்பமான வாழும் நாட்களாக இருந்தது. உண்மையிலே அத்தகைய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்று இந்த இடத்திலே அல்லாஹு தாலாவிடம் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அல்லாஹும் ஆமீன். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, மாணவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த இஸ்லாமிய கல்வி என்பது மிக முக்கியமானது. அந்த கல்வியை நாங்கள் ஒவ்வொருவரும் தொடர வேண்டும். அவ்வாறு தொடர்வதன் ஊடாகத்தான் அல்லாஹு தாலா இம்மையிலும் மறுமையிலும் மிக முக்கியமான சௌபாக்கியமான வாழ்க்கையை வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நான் நினைக்கிறேன் இத்துடன் என்னுடைய இந்த இஸ்லாமிய கல்வி தொடர்பான மிக சுருக்கமான அறிமுகத்தை இத்துடன் நான் நிறைவு செய்து கொண்டு, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டது கிணங்க ஜாமியா நலீமியா தொடர்பான அந்த காணொளியினை உங்களுக்கு காட்டுவதை மிக பொருத்தம் என கருதுகிறேன். நிச்சயமாக அத்தகைய அந்த காணொளியிலே ஜாமியா நலீமியா தொடர்பாக, ஜாமியா நலீமியாவுடைய அமைவிடம் தொடர்பாக, ஜாமியா நலீமியாவில் இருக்கின்ற பௌதிக சூழல் தொடர்பாக மிக முக்கியமான விடயங்கள் அந்த காணொளியில் பகிரப்பட்டிருக்கிறது. எனவே அந்த காணொளியை மிக கவனமாக மாணவர்கள் அனைவரும் பார்க்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Sri Lanka, historically reputed as the Paradise Island, is a country rich with natural resources. Its population of 21 million people represents a mosaic of different ethnic groups. The Muslim community constitutes approximately 10% of the total population. Beruvala town, located 55 kilometers south of Colombo on the western coastal belt, has traditionally been considered to be one of the earliest Muslim settlements in Sri Lanka.
Masjid ul Abrar in Maradana, Beruvilla is regarded as the country's first mosque. The town is also internationally renowned for its trade in gems and precious stones. Throughout history, the city of Beruvilla has had a culturally diverse population. The iconic Jamia Nalimia stands tall in the heart of this famous town. The establishment of Jamia Nalimia in the year 1973 was a milestone in the history of Muslim education in Sri Lanka. The idea of founding an institution for the purpose of producing scholars who are not only learned in Islamic studies but also in modern disciplines was conceived by Marhum Alhaj M.I.M. Nalim, and this idea was given form and content by a group of eminent scholars. Jamia Nalimia stands as a testimony to the noble services rendered by this great personality to the cause of Muslim education among many other of his social and philanthropic initiatives. Jamia Nalimia since inception has been journeying towards academic excellence. The institution continues to strive to advance education within the Sri Lankan Muslim community. Jamia Nalimia is celebrating a significant milestone today, its Golden Jubilee, Alhamdulillah. Jamia Nalimia, 50 years of excellence in Islamic studies and human sciences. Our vision, internationally recognized, regionally leading center of excellence in higher education of Islamic studies, human sciences and technology. Our mission is to produce intellectually sound, professionally competent, morally enriched, balanced and integrated personalities committed to generate and disseminate knowledge through innovative teaching, training, learning and research while contributing to the society, nation and humanity as a whole. Jamia Nalimia was incorporated by an Act of Parliament in 1982 and it is an approved charitable institution under the Inland Revenue Act. The Society and Board of Management of Jamia Nalimia, which is the administrative body, plays a dynamic role in administration and policy planning and taking the lead towards futuristic vision. The majority of the lecturers of Jamia are products of this institute. They work towards the realization of the objectives of Jamia Nalimia with a sense of commitment and dedication. Jamia Nalimia takes great pride in its alumni association, which actively contributes to the institution's development through various means. The Multidisciplinary Educational Foundation qualifies graduates of Nalimia to become distinguished academics, intellectuals, researchers, orators, civil servants, writers and professionals. Moreover, the broad education policy pioneered by Nalimia has helped its graduates to excel both locally and internationally. Many of them also serve the nation in a number of areas, including education, finance, justice and administration. Jamia Nalimia Institute was established with the unique infrastructure of a residential campus designed to enable students and staff to become fully immersed in their studies and personal development. The land and buildings of Jamia Nalimia are spread across 25 acres of lush green land, and its unique architecture reflects a blending of classic and contemporary styles. Jamia Nalimia offers a comprehensive academic program that spans over a period of 7 years. The program is divided into 2 sections. Center for Foundation Studies, CFS. Students are enrolled in foundation studies on the completion of their GCE O-level examination on the basis of a written examination and interview. This stage consists of 3 years, and during this period, students devote a significant portion of their time to study Arabic, English, Tamil and Sinhala, with particular emphasis on basic Islamic studies. Whilst following this course of studies, students are prepared for the GCE advanced level.
The Faculty of Islamic Studies, FIS, is a 4-year study program that focuses on Islamic studies and prepares students for external degree programs in art stream offered by state universities. It is worth noting that the subjects offered at Jamia Nalimia are tailored to be compatible with the Sri Lankan context, such as major religions in Sri Lanka, peace and harmony, sociology. It is of importance to note that the curriculum implemented in Jamia Nalimia has been formally reviewed and admired by many national academic experts. Jamia Nalimia understands that the development of students goes beyond just academic excellence. The institution recognizes the importance of extracurricular activities in nurturing a well-rounded individual, providing opportunities for personal growth, skills development, and spiritual enrichment, which are all essential for holistic student development. The library of Jamia Nalimia is an academic library that plays a significant role in supporting the academic pursuits of both students and staff. It houses over 50,000 books in Arabic, English, Tamil and Sinhala and caters to the needs of researchers and academic pursuits. The library has a large collection of materials related to Islamic disciplines and other fields, including social sciences, language, literature, and history, as well as books representing different ideologies. Adhering to international standards, the library is regularly updated and considered a valuable resource for researchers and academic pursuits. Established in 2001, the Nalimia Institute of Information Technology, NIIT, aims to equip students with knowledge and training in the field of information technology. Recognizing its significance in the digital era, NIIT is committed to preparing students with the necessary skills for success in the ever-changing industry. To meet the demand for research in the Islamic field, the Nalimia Institute of Research and Publications was established. In 1984, the Institute's first major activity was a seminar on Muslim minorities in South and Southeast Asia, which was held in collaboration with the International Center for Ethnic Studies. The seminar's papers were compiled into a volume under the title Muslims of Sri Lanka, Avenues to Antiquity. It was edited by the former director of Jamia Nalimia, marhum Dr. M.A.M. Shukri, and published in 1986. Since 1978, the Institute has been publishing the quarterly research journal Islamia Sintane in Tamil, along with numerous books on Islamic subjects through the Nalimia Bureau of Islamic Publications. The Academy for Development, Research and Training, ADRT, is another unit of Jamia Nalimia that was established in 2007 to expand its academic activities and social contributions. ADRT designs various programs and periodically conducts workshops and seminars for diverse groups within the community, including ulama, youth, community leaders, professionals, businessmen and other community members, with a focus on community empowerment and development. The Institute of Arabic Language was established by Jamia Nalimia in 2018 to promote the Arabic language. The Institute provides diverse programs for individuals interested in learning Arabic in Sri Lanka. And also the Institute plays a crucial role in assisting students of Jamia Nalimia to enhance their Arabic language skills and knowledge. The Nalimia Virtual Learning Center was launched in 2020 to provide learning opportunities to individuals of all ages, genders, religions, races and regions.
Through the use of advanced technology, the center aims to enhance access to education and establish a more inclusive learning atmosphere. The center has conducted several short courses online with great success. The Salam Center for Peace and Dialogue, established in 2022 by Nalimia, is dedicated to present Islam as a religion of peace and to promote dialogue and understanding among communities with different beliefs and cultures in Sri Lanka. The center has already published 2 books authored by the rector of Jamia Nalimia, Sheikh A.C. Agar Mohammed, on good citizenship and concept of peace. Through seminars and discussions, it aims to facilitate dialogue, mutual respect, and contribute to the creation of a harmonious society. Jamia Nalimia Institute is one of the 7 selected institutions launching a curriculum module on national unity and reconciliation in Sri Lanka. The initiative by the Office for National Unity and Reconciliation and the University Grants Commission seeks to encourage dialogue among students from different religious communities for social cohesion and peaceful coexistence. In 1993, Jamia Nalimia successfully organized its first ever national exhibition. It was visited by a large number of people from all over the island. In 2010, Nalimia conducted another national level exhibition under the theme of Miracles of Al-Quran and Muslims, Contributions to Science and Civilization. This exhibition won the admiration of all the visitors who patronized this exhibition. The Nalimia Institute of Islamic Studies has not only earned recognition within Sri Lanka, but it has also established its reputation beyond national borders. The institute has entered into a memorandum of understanding with international universities such as the International Islamic University of Malaysia, which in itself gives an endorsement and reflects the high quality of education and research which Jamia Nalimia offers. Jamia Nalimia is periodically visited by renowned scholars, academics, intellectuals and social workers from around the world, both Muslims and non-Muslims alike. May Allah shower His blessings upon all the kind-hearted individuals, philanthropists, academics, community leaders, employees, alumni, and the people of Beruwala who have contributed to the noble mission of Jamia Nalimia for the past 5 decades. May Allah accept their efforts and bless them with success and happiness in this world and the hereafter. Ameen. ஓகே, ஜசாக்முல்லா ஹைரன். இத்தோடு எங்களுடைய நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். ஸோ இவ்வளோ நேரமும் எங்களுடைய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தோடு எங்களுடைய இந்த வழிகாட்டல் செயலமர்வை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். உங்களோட ஃபீட்பேக் ஒருக்கா மெசேஜில் போடுங்களேன். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிரயோசனமா? ஓகே, பிரயோசனமா? சரி, மெசேஜில் போடுங்க. உங்களுக்கு வேறு எதுவும் வழிகாட்டல்கள் தேவை என்றாலும் இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கொள்ளுங்க. ஓகே, இதோட முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏஜ் இம்பார்ட்டன்ட் கேட்டுக்கிறீங்க. எஸ், ஏஜ் பார்ப்பாங்களா? அவங்க சொன்ன ஏஜுக்குள்ளே இருக்கும். ரைட், நல்ல ஜசாக்முல்லா ஹைர். கருத்துக்களை சொல்லுங்கள்.
சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஓகே, நீங்கள் போங்க இன்டர்வியூக்கு போய் பாருங்கள். சம்டைம்ஸ் சான்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கும். 2008 பிறந்தாக்கள். ஆனால் சேக்குலர் அவங்களோட வழிகாட்டல் என்னன்னு சொன்னால் 2019 தான், இந்த 2009 தான். ஓகே, நல்லமா. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். தொடர்ந்து குரூப்பில் இருங்க. குரூப்பில் அப்டேட்ஸ் எல்லாம் வரும். இன்றைக்கி நடந்த ப்ரோக்ராமில் இந்த நோட்ஸ் அது இதெல்லாம் போடுவோமா இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.